ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் நேற்று பார்த்தது பார்த்தீங்கன்னா 56வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். 50லேருந்து 56 வரைக்கும் பாராயணம் பண்ணி முடிச்சிடலாம். ஸ்வாபனஸ்வவசோ வியாபி நைகாத்மா நைக கர்ம கிருத் வத்சரோ வத்சலோ வத்ஸி ரத்னகர்போ தனீஸ்வரः தர்மகுப்தர்மகிருத்தர்மி சதசக்ஷரமக்ஷரம் அவிஜ்ஞாதா சஹஸ்ராம்சுர் விதாதா கிருதலக்ஷணः கபஸ்திநேமி சத்வஸ்தः சிம்ஹோ பூதமகேஸ்வரः ஆதிதேவோ மகாதேவோ தேவேஷோ தேவவ்ருத்குருः உத்தரோ கோபதிர்கோப்தா ஞானகம்யः புராதனः ஷரீரபூதபிருத்போக்தா கபீந்திரோ பூரிதக்ஷிணः சோமபோமிருதபः சோமः புருஜித் புருஷத்தமः வினயோ ஜயः சத்யசந்தோ தாசார்ஹः சாத்வதாம் பதிः ஜீவோ வினயிதா சாட்சி முகுந்தோ மிதவிக்ரமः அம்போ நிதிரனந்தாத்மா மகோததிசயோந்தகः அஜோ மாஹார்க ஸ்வபாவ்யோ ஜிதாமித்ர பிரமோதனः ஆனந்தோ நந்தனோ நந்தः சத்யதர்மா திரிவிக்ரமः. 56 ஸ்லோகம் பார்த்து முடிச்சிருக்கோம். இன்னைக்கு ஸ்லோகத்தில் ஆரம்பிக்கிறது 57வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. ஸ்தோத்திரத்தோட ஆர்டரில் 57, சங்கரபாஷ்யத்தோட புக்கு வச்சுருந்தீங்கன்னா அதில் 70வது ஸ்லோகம் பார்க்க போகிறோம். வாசிக்கிறேன். மகர்ஷி கபிலாச்சார்யः மகர்ஷி கபிலாச்சார்யः கிருதஜ்ஞோ மேதினி பதிஹி திரிபதஸ்திரிதசாத்யக்ஷோ மகாஸ்ருங்ககிருதாந்தகிருத் மகர்ஷி கபிலாச்சார்யः கிருதஜ்ஞோ மேதினி பதிஹி திரிபதஸ்திரிதசாத்யக்ஷோ மகாஸ்ருங்ககிருதாந்தகிருத். இதில் மொத்தம் 7 நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கு பகவானுக்கு. இதில் முதல் நாமம் பார்த்தீங்கன்னா மகர்ஷி கபிலாச்சாரியா. கபிலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரசித்தமாக பாகவதத்தில் தேவகுதிக்கும் கர்தம மகரிஷிக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆராதனையினால் பகவானே பார்த்தீங்கன்னா பிள்ளையா பிறந்து அம்மாவுக்கு உபதேசம் பண்ணி அம்மாவை உத்தாரணம் பண்ணுறார். இப்போ பெரிய இது என்ன அப்படின்னா, ஸ்திரீகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட ஒரு அம்மா ஃபோன் பண்ணி அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் அவங்க கன்விக்ஷனே வரல. என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாமி நாங்களாம் லாய்க்கா, சாமி நாங்களாம் யோக்கியமா அப்படின்னு. அவங்க போய் இருக்கிறது ஃபாரினில் இருக்காங்க. ஆனால் ஃபாரினில் இருந்தாலும் கூட எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நம்ம கிராமத்தில் இருக்கிற பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஐயோ இங்கே போகக்கூடாது, அதை தொடக்கூடாது, இதை தொடக்கூடாது அப்படின்னு நிறைய கட்டுப்பாடு வச்சுருக்கோம்ல கிராமங்களில். அவங்க போய் செட்டில் ஆகிறது படித்ததெல்லாம் லண்டனில் போய் படித்தாங்க. ஆனால் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, சாமி நமக்குலாம் தகுதியே இல்லை சாமி, நமக்குலாம் தகுதியே இல்லை சாமி அப்படின்னு ஸ்திரீகளுக்கு ஒருமே தகுதி இல்லைன்ற மாதிரி அவங்க பேசுவாங்க. இப்போ மெதுவாக மாறிட்டு இருக்குன்னு மாறல. ஆனாலும் நான் படிங்கம்மா, இதெல்லாம் படிங்க, பாகவதத்தில் பார்த்தீங்கன்னா படிங்க. அதே மாதிரி யாக்ஞவல்யர் கார்கிக்கு உபதேசம் பண்ணுறார், மைத்ரேயிக்கு உபதேசம் பண்ணுறார். யோக சாஸ்திரத்தையே பார்த்தீங்கன்னா யாக்ஞவல்யர் பார்த்தீங்கன்னா யோக ஸ்மிருதி ஒன்று இருக்குது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கார்கின்றவருக்கு பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டது. அக்கம்மாள் அப்படின்னு ஒரு இங்கே பக்கத்தில் இருந்தாங்கல்ல, அக்கம்மா இருந்தாங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்திருக்காங்க. கர்நாடகாவில் இருந்தவங்க. அதில் எவ்வளோ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆனால் இங்கே பிரத்யட்சமாக நமக்கு பாகவதத்தில் இருக்கிறது இது அப்படின்னா,
தேவகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா புள்ளையே வந்து பார்த்தீங்கன்னா பகவானே புள்ளைய அவதாரம் பண்ணி வந்து உபதேசம் பண்ணுறாங்க. காரைக்கால் அம்மையார் இருந்திருக்காங்க, எவ்வளோ பேர் அவ்வையார் இருந்திருக்காங்க, எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க. அப்போ யோகமும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்தி ஓகே சுவாமி, எனக்கு பக்தி ஓகே, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா யோகம் வந்து நம்மளால் முடியாது. இப்போ வயசானவங்களாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யோகம் யாராவது பிராணாயாமம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. வசந்தி அம்மாலாம் வயசு ரொம்ப அதிகமான வயசு, அவங்களாம் பிராணாயாமம் பண்ணால் நம்ம சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இல்லை நமக்குலாம் யோகம்லாம் தேவையில்லை, பிராணாயாமம் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பக்தி பண்ணிகிட்டே அடையலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக இல்லை. இதே கபிலாச்சாரியர் என்ன பண்ணுறாரு, அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்தியை உபதேசம் பண்ணுறார், ஞானத்தை உபதேசம் பண்ணுறார், அஷ்டாங்க யோகம் நம்ம படிச்சுமே அஷ்டாங்க யோகம், அஷ்டாங்க யோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா உபதேசம் பண்ணியிருக்கார். அப்போது தகுதின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்திரீகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேத மந்திரங்களை வந்து ஸ்வரத்தோட படிக்கிறதுல தான் என்ன இல்லை ரைட்ஸ் கொடுக்கல சாஸ்திரம். வேத மந்திரங்களை ஸ்வரத்தோட, அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கர்மத்திலையும் கூட வந்து பார்த்தீங்கன்னா கர்மத்தில் அதிகாரம் இருக்கா, கண்டிப்பாக அதிகாரம் இருக்குது. எப்படி அப்படின்னா ஹஸ்பண்டோடு சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்து கர்மத்தை பண்ணணும். அப்போ கர்மத்தில் எஜமானனா உட்காரும் போது 2 பேருக்கும் 50-50% கர்மத்துக்கு ரைட்ஸ் இருக்குது. தனியாக பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா தனியாக எஜமானனா உட்கார முடியாது. ஹஸ்பண்டோட தான் பதிபத்தினியாக தான் இருந்து எல்லாத்தையும் பண்ணணும். ஒரு சின்ன நமஸ்காரம் பண்ணுறதா இருந்தாலும் கூட சன்னியாசி நமஸ்காரம் பண்ணுறதுக்கு வந்தாலும் கூட பதிபத்தினியாக தான் நமஸ்காரம் பண்ணணும், தனித்தனியாக நமஸ்காரம் பண்ணுறது அளவு பண்ணலாம். ஏன்னா எல்லா ஹஸ்பண்ட் பண்ணக்கூடிய எல்லா கர்மத்திலையும் தர்ம பத்தினின்னு சொல்லி பாதி தர்மத்தை அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வேதத்தை படிக்கிறது, அதுவும் ஸ்வரத்தோட படிக்கிறது. இப்போ தைத்திரியம் ஆரம்பிக்க போகிறோம். தைத்திரியம் ஆரம்பித்தா வந்து பார்த்தீங்க அப்படின்னா தைத்திரியத்தை ஸ்வரத்தோடு தான் படிக்க மாட்ட முடிய, அதே நேரத்தில் தைத்திரியத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வரம் இல்லாமல் படிக்க முடியும். இதை மட்டும் நல்லா மனசில் வச்சுக்கணும். இப்போ கபிலாச்சாரியராக வந்து பார்த்தீங்கன்னா தேவகுதியும் கர்தப மகரிஷியும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர ஆராதனை பண்ணுறாங்க. ஆராதனை பண்ணும்போது இந்த பகவான் என்ன பண்ணுறார், அந்த ஆராதனையினால் ரொம்ப பிரீத்தியாகி கபிலராக வந்து பார்த்தீங்கன்னா அவதாரம் பண்ணுகின்றார். கபிலாச்சாரியராக வந்து பண்ணதுனால அவருக்கு பேர் மகர்ஷி கபிலாச்சாரியா அப்படின்னு பகவானுக்கு தான் பேர். அதுக்கு மட்டும் இல்லாமல் கிருதஜ்ஞ அப்படின்னு அடுத்த நாமம், 532வது நாமம் கிருதஜ்ஞா. கிருதஜ்ஞ அப்படின்னா கிருத்தம் அப்படின்னா செய்யப்பட்டது அப்படின்னு அர்த்தம். பாஸ்டில் வந்துடும். எதெல்லாம் செய்யப்பட்டதோ, எதெல்லாம் செய்யப்பட்டது, தன்னால் செய்யப்பட்டது. பகவான் எத்தனை கிரியேஷன் பண்ணியிருப்பார், ஏகப்பட்ட அனந்த கோட்டி பிரம்மாண்டங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருப்பார். நம்ம நேற்று என்ன சாப்பிட்டோன்னு கேட்டோம் அப்படின்னு நம்ம திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கோம். நேற்று என்ன சாப்பிட்டோம் மதியானம். இப்போ உங்களுக்கு சொல்லும் போது எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. நம்ம நேற்று நம்ம என்ன சாப்பிட்டோம், நம்ம சாப்பிட்டதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் செய்த எல்லா கர்மங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அறிந்தவர். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் ஜீவர்களாக இருந்துக்கிட்டு பண்ணுறாங்களோ கர்மபல தாத்தா தான் அவர். அப்போ கர்மபல தாத்தாவாக இருக்கிறதுனால கர்ம பலன்கள் எறும்புலேருந்து குரங்குலேருந்து என்னெல்லாம் பண்ணுதோ எல்லா கர்மங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அறிந்தவர். ஞா அப்படின்னா அறிந்தவர்னு அர்த்தம். கிருதஜ்ஞ அப்படின்னா செய்யப்பட்ட எல்லா கர்மங்களையும் அறிந்தவர். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேதினி பதிகி அப்படின்னா என்ன அர்த்தம், மேதினி அப்படின்றது பூமியை குறிக்கிறது. பூமிக்கு பதி, பூதேவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீதேவி பூதேவி சகித அப்படி தானே விஷ்ணு பகவான் இருப்பார். நமக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்போது ரெண்டு ஸ்திரீகளோடு சேர்ந்து இருக்கார், பூதேவி ஸ்ரீதேவி. அந்த பூதேவிக்கு வந்து பதியாக இருக்கிறதுனால அவருக்கு பேர் வந்து மேதினி பதிகின்னு பேர். அதுக்கப்புறம் திரிபதக ரொம்ப பிரசித்தம், நமக்கு திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது 2-3 ஸ்லோகத்திலேயே. திரிபதகனா 3 அடிகளை கொண்டவர். 3 அடிகளை கொண்டவர் அப்படின்னா 2 அர்த்தம் எடுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா திரிவிக்ரம சுவாமி அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். 3 அடிகளால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை அளந்தார் அப்படின்னு. பூர் புவ சுவா அப்படின்னு 3 பாதங்களால் 3 அடிகளை அளந்தார். 3 அடின்றதுக்கு அர்த்தம் என்னென்னா திரிபதகா அப்படின்றதுக்கு அர்த்தம், மாண்டூக்கிய உபனிஷத்து யாராவது படிச்சிங்க அப்படின்னா முதல் பாதம் விஸ்வன் விராட்டு, 2வது பாதம் ஹிரண்யகர்பர் தைஜசன் சொப்பன அவஸ்தா. முதல் அவஸ்தா ஜாகிரதம், 2வது அவஸ்தா சொப்பனம், 3வது அவஸ்தா காரண தேகம் தூக்கம் டீப் ஸ்லீப் அவஸ்தா, சுஷுப்தி அவஸ்தா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் இருக்கா, ஈஸ்வரன் சமஷ்டியில், அதே வெஸ்டியில் வந்து பிராக்ஞன் அப்படின்னு பேர். இது 3 பாதங்களாக சொல்லப்பட்டிருக்கு. 3 பாதங்களே பதங்கள். திரிபதகா அப்படின்னா என்ன அர்த்தம், 3 பதங்கள். ஓங்கார ஸ்வரூபியா அகார உகார மகாரம்னு
மூன்றுத்தையும் வியாபிச்சு பகவான் இருக்கிறதுனால ஓங்கார சுரூப்பியா இருக்கிறதுனால பகவானுக்கு பேரு திரிபதகான்னு பேர். அப்ப ஜாகிரதத்தையும் வியாபிச்சிருக்கார், சொப்பனத்தையும் வியாபிச்சிருக்கார், டீப் ஸ்லீப்பையும் வியாபிச்சிருக்கார். மூன்றுத்திலையும் இருக்கிறதுனால திரிசு சந்ததம், துரியம் திரிசு சந்ததம் அப்படின்னு சொல்லுவோம். துரியம் அப்படின்னா மூன்றுத்தையும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மூணுத்திலையும் இருக்கிறது, வியாபிச்சு இருக்கிறது எதுவோ அதுக்கு பேரு திரிசு சந்ததம் துரியம் அப்படின்னு லட்சணம். அப்போ அந்த துரியமா பார்த்தீங்கன்னா பகவான் இருக்கார். அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா திரிபதகன்றதுக்கு அர்த்தம் ஓங்காரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துரியத்துக்கு கொண்டு போகும். ஆயிடுச்சா? துரிய சுரூபி நிர்குணம் அப்படின்னு எடுத்துக்கணும். இதே சகுனமா எடுத்தீங்கன்னா திரிபதக அப்படின்னா திருவிக்கிரம சுவாமியா இருந்து 3 அடிகளை இந்த உலகத்தை அளந்தார் அப்படின்னு அவதார புருஷரா எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு திருத சாத்தியக்ஷா அப்படின்னு. திரிதஷான்றதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா 3 தசைகள் அப்படின்னா 3 அவஸ்தைகள். அவரோட தசை கெட்டு போச்சுங்க. முன்னாடி நல்லா இருந்தார், அவரோட தசை பாவம். தசான்றதுக்கு அர்த்தம் அவஸ்தான்னு பேர். நம்ம பிரயோகத்தில் தமிழ்லாம் பிரயோகம் இருக்கு. என்னோட தசை சரியில்லை அப்படின்றோம். என்னோட தசைனா என்னோட அவஸ்தை சரியில்லை அப்படின்னு அர்த்தம். திரிதஷா அப்படின்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் 3 அவஸ்தைகள் இருக்கு. ஜாகிரத அவஸ்தா, சொப்பன அவஸ்தா, சுஷுப்தி அவஸ்தா. இந்த 3 அவஸ்தைகளுக்கும் பார்த்தீங்கன்னா அத்தியக்ஷகன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சூப்பர்வைசர், நிரீக்ஷணம் பண்றவர். சூப்பர்வைஸ் பண்றவருக்கு பேரு, மேற்பார்வையாளராக இருக்கிறவருக்கு பேரு அத்தியக்ஷக அப்படின்னு பேர். அப்போ பார்த்தீங்கன்னா 3 அவஸ்தைகளையும் பார்ப்பவர் யார் அப்படின்னா துரியம், நிர்குணம், சுத்த பிரம்ம தத்துவம். அந்த சுத்த பிரம்ம தத்துவம் பார்த்தீங்கன்னா என்னது திரிதசாத்தியக்ஷகன்னு பேர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாமத்துக்கும் துரியத்தை கொண்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் மகாஸ்ருங்கக அப்படின்னும் போது மத்ஸ்ய அவதாரம். மகாஸ்ருங்கக அப்படின்னா மீனுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு விசித்திரமான மீன். அந்த பிரளய காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மீன் அவதாரம் அவர் எடுத்தார். மீன் அவதாரம் எடுத்து சிருஷ்டியோட ஆதி காலத்தில் வேற ஒரு கல்பத்தில். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மீனுக்கு பார்த்தீங்கன்னா கொம்பு இருக்கிற மீன் அப்படின்னு ஒன்று இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா இந்த மீன் இருக்கும். மத்சிக்கு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கொம்பு இருக்கும். மத்ஸ்ய அவதாரம் ஃபோட்டோ எங்கேயாவது பார்த்தீங்கன்னா நல்ல முறையாக படித்தவங்க போட்டிருந்தாங்கன்னா கரெக்டாக போட்டிருப்பாங்க. அந்த மூக்கோட இதில் ஒரு கொம்பு இருக்கும். இந்த காண்டாமிருகம் மாதிரி பார்த்தீங்கன்னா ரைனோசரஸ் மாதிரி ஒரு மீனுக்கு பார்த்தீங்கன்னா முன்னிட்டு இருக்கும் கொம்பு. அதனால அவருக்கு பேர் மத்ஸ்ய அவதாரத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா மகாஸ்ருங்ககான்னு பேர். பெரிய சிறந்த கொம்பை உடையவர். அப்புறம் கிருதாந்த கிருத்து அப்படின்றதுக்கு அர்த்தம் ருத்ர அவதாரம். அவர் தான் பகவான் தான் விபூதி யோகத்தில் சொல்லுது, நான் ருத்ரனாக இருக்கின்றேன், நான் பார்த்தீங்கன்னா ஏகாதச ருத்ரர்களில் சங்கரனாக இருக்கின்றேன் அப்படின்ற. நான் தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சர்வஹரஸ்ச மிருத்யு அகம், எல்லாத்துலேயும் மிருத்யுவா நான் இருக்கேன். இங்கே இருக்கிற எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணுறது பகவான் தான். இந்த மொத்த கிரியேஷனை டிஸ்ட்ராய் பண்ணுறதும் ருத்ர அவதாரத்திலிருந்து எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்ணுறார். கிருதாந்த கிருத்த அப்படின்னா கிருத்த அந்த கிருத். கிருத்த அப்படின்னா என்ன அர்த்தம்? செய்யறது. தான் செய்த இந்த உலகத்தை பரம வைராக்கி. நம்ம எதையாவது ஒன்று பண்ணணும்னா நம்மளால் தாங்க முடியல. யாராவது சிஷ்யர்கள் கொஞ்சம் மாறி நடந்தாங்கன்னா என்னால் பார்த்தீங்கன்னா அஃபெக்ஷன், ஐயோ இவங்க நல்லா வரணுமே அப்படின்னு நினச்சதுன்னு எல்லாம் பண்ணுறோம். அவங்க ஏதாவது கொஞ்சம் தப்பு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யாராவது நான் சென்ஸாக ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா எனக்கு அப்படியே மண்டையை போட்டு செவுத்திலே போட்டு டும் டும் டும்னு அடிச்சுக்கலாம் போல இருக்கும். லிட்டரலாக சொல்கிறேன். யாராவது ஃபோன் பண்ணி சுவாமி இது என்ன சுவாமி அப்படின்னு நம்ம 3 வருஷமாக 10,000 முறை சொல்லியிருப்போம் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப திரும்ப. பரமஹம்சானந்தா இஸ் ஈக்குவல் டு ரிப்பிட்டேஷன் பேரே வச்சிருவோம். 10,000 முறை ஒரு விஷயத்த சொல்லி 10,000 முறையும் கேட்டுட்டு கிளாஸ்லேயே காலையிலையும் கேட்டிருப்பாங்க, சாயந்தரமும் கேட்டிருப்பாங்க, மத்தியானமும் கேட்டிருப்பாங்க. அப்புறம் புது ஸ்டூடெண்ட் உள்ள நுழைஞ்ச மாதிரி ஃபோன் பண்ணி சுவாமி இது என்ன சுவாமி அப்படின்னு சொன்னோன்னே நேராக போய் செவுத்தில் போட்டு டம்மு டம்மு டப்புன்னு முத்திக்கலாம் இருக்கும். ஐயோ அப்படின்னு. ஆனால் பகவானுக்கு பார்த்தீங்கன்னா வைராக்கியம் எப்படி தெரியுங்களா? அப்போ நமக்கெல்லாம் அட்டாச்மெண்ட் இருக்குது. குருக்கும் சிஷ்யர்கள் நல்லா வரணும்னு அட்டாச்மெண்ட் இருக்குது. ஆனால் சுவாமி பார்த்தீங்கன்னா பரம விரக்தர். இந்த மொத்த கிரியேஷனையும் பண்ணி என்ன பண்ணுறாரு? டம் எவ்வளோ வைராக்கியம் இருக்கணும்ல. கிரியேட் பண்ணி இது எல்லாத்தையும் பரிபாலனம் பண்ணி எல்லா பக்தர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ உருகி பக்தி பண்ணியிருப்பாங்க. நம்ம யாராவது ஒருத்தர் நமஸ்காரம் பண்ணாவே ஐயோ இவங்களுக்கு என்ன பண்ணலாம், இவங்களுக்கு கேடு நடந்துடக்கூடாது, பகவான் பார்த்தீங்கன்னா இவங்களை நல்லா வச்சிருக்கமே நம்ம பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை பண்ணுறோம். பகவானுக்கு ஆராதனை பண்ண நிறைய பக்தர்கள் இருப்பாங்க. கொஞ்சமாவது மனுஷன் யோசிக்கவே மாட்டேன்ற.
பிரளய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டும் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டுறார். பரம வைராக்கியராக இருக்கார். அதனால பகவானுக்கு வந்து ஷட் பகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். 6 பகத்தை உடையவர் பகவான், 6 ஐஸ்வர்யம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நித்திய வைராக்கியம், பூரண வைராக்கியத்தை உடையவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகவான். அதனால தான் செய்ததை வந்து பார்த்தீங்கன்னா, தான் செய்தது சிருஷ்டி ஸ்திதி. இந்த சிருஷ்டி ஸ்திதியை வந்து பார்த்தீங்கன்னா பகவானே என்ன பண்ணுறார் அப்படின்னா லயமும் செய்து கொள்கின்றார். அதனால செய்ததை எல்லாத்தையும் லயம் பண்ணுறதுனால அவருக்கு பேர் கிருத அந்த கிருத். செய்ததை முடிவுக்கு பண்ணுறவர் யாரோ, நாசம் பண்ணுறவர் யாரோ, அவருக்கு பேர் கிருதாந்த கிருத்து அப்படின்னு பேர். சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்துருக்கு. மகரிஷி கபிலாச்சாரியா. மகரிஷி அப்படின்னும் போது பாகவதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறார், நான் உங்களுக்கு பாகவதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனாவது ஸ்கந்தம் வந்துச்சு? அது பாகவதத்தில் தித்திய ஸ்கந்தமா, 3வது ஸ்கந்தம். 3வது ஸ்கந்தத்தில் 6வது அத்தியாயம் 6, 7, 8 வரிசையாக பார்த்தீங்க அப்படின்னா தேவகுதிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கபிலர் வந்து பார்த்தீங்கன்னா கபிலாச்சாரியார் உபதேசம் பண்ணுறார். இப்போ நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தோம்னா விராட் அந்த யோக மார்க்கத்தை வந்து உபதேசம் பண்ணும்போது அந்த விராட் உபாசனையை வந்து கிருஷ்ணரை எப்படி உபாசிக்கிறதுன்னு அங்கமாக வர்ணனை பண்ணியிருக்கார். அப்போ என்ன தெரியுது அப்படின்னா இப்போ நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்கிற சாங்கிய தர்சனம்னு ஒன்று இருக்குது. அந்த சாங்கிய தர்சனத்துக்கு பேரே என்ன பேர் அப்படின்னா நிரீஸ்வர சாங்கியம் அப்படின்னு பேர் இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது. அந்த நிரீஸ்வர சாங்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை ஆட் பண்ணிங்கன்னா சேஸ்வர சாங்கியம்னு ஆகிடும். அது யார் பண்ணது அப்படின்னா பதஞ்சலி முனிவர் யோகசூத்திரம் பண்ணியிருக்கார். இப்போ நம்ம யோகசூத்திரம் படிச்சுக்கிட்டு இருக்கோம், அதில் ஈஸ்வர தத்துவம்லாம் வந்தாச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கபிலரோடதுல நம்ம 72 காரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கோம். 72 காரிக்கால என்ன இருக்குது? சாங்கிய காரிக்கால ஒரு இடத்துலையும் ஈஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா வரவே இல்லை, ஈஸ்வர தத்துவமே இல்லாதது. இப்போ நமக்கு கேள்வி வருது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம படித்த சாங்கியத்திலையோ இல்லை இதுலலாம் ஈஸ்வரன் இல்லை. ஆனால் பாகவதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவதார புருஷராக வந்தவர் அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோட தியானத்தை சொல்கிறார். அதே மாதிரி தத்துவத்தை பேசும்போதும் கூட வந்து பார்த்தீங்கன்னா பிரகிருதின்ற இடத்துலலாம், பிரகிருதிக்கு வந்து ஆதாரமாக இருக்கிற புருஷன் அப்படின்ற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கபிலர் என்ன பண்ணுறார், பாகவதத்தில் புருஷன்ற இடத்துலலாம் பிரம்மத்தையே கொண்டுட்டு வரார். பிரம்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம் புருஷன் எத்தனை அப்படின்னா, இப்போ நம்ம கீதாவில் படிச்சுக்கிட்டு இருக்கோம், சர்வக்ஷேத்ரேஷு க்ஷேத்திரஜம் மாம்ச மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத். எல்லா க்ஷேத்திரங்கள்லையும் தேகங்களிலும் என்னை ஒருவனையே, பரமேஸ்வரனாக இருக்கிற என்னையே வந்து பார்த்தீங்கன்னா என்னவா அறிந்து கொள் அப்படின்னா க்ஷேத்திரஜனாக அறிபவனாக அறிந்து கொள். இதே வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து வேறு டெர்மினாலஜியில் சொல்கிறார். நம்ம 13:2 வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஐக்கியத்தை, பிரம்ம தத்துவத்தை, ஈஸ்வரன் எல்லாத்துலேயும் ஒரே ஈஸ்வரன் எல்லாத்துலேயும் ஆத்மாவாக இருக்காருன்னு பார்க்குறோமோ, இதே வார்த்தைகளால் இதே சித்தாந்தத்தை அம்மாவுக்கு சொல்கிறார். அப்போ என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டிசைட் பண்ணிக்கலாம் என்னென்னா, இந்த அவதாரம் கபிலாச்சாரியரோட அவதாரம் எப்போ நிகழ்ந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிரண்யகசிபுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வாழ்ந்த காலம், ஏதோ ஒரு கல்ப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிரண்யகசிபுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவரோட அவதாரங்களை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு பாகவதத்தில். அப்போது நீண்ட காலம் வந்து பார்த்தீங்கன்னா கபிலரோட சித்தாந்தம் தான் எப்படி சேஸ்வர சாங்கியமா, ஈஸ்வரனோடு கூடிய தத்துவமா இருந்திருக்கு. இதுக்கப்புறம் இந்த மகாபாரத காலம் முடிஞ்சதுக்கு பிறகு நான் சொல்லுவேன், எப்போவுமே மகாபாரத காலத்துலேருந்து ஒரு 3000 வருஷங்கள் வந்து நம்மளுடைய இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்துச்சுன்னே தெரியல. நிறைய பிரளயங்களில் வந்து வெரைட்டியான பிரளயங்கள் சொல்லப்படுது. இப்போ நம்ம கடல் கொண்டு போச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம தனுஷ்கோடி இப்போ இல்லவே இல்லை, தனுஷ்கோடி இல்லவே இல்லாமல் போச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்த ஊர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் வாசம் பண்ணது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு ரோடு போட்டிருக்காங்க, அவ்வளோதான் இருக்குது, மிச்சம் இல்லாமல் போயிடுச்சு. இது மாதிரி 3000 வருஷம் மகாபாரதம் நடந்ததுக்கு பிறகு 3000 வருஷத்தில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. என்னென்ன சேஞ்சோ நடந்திருக்கு, நம்ம எல்லாம் லாஸ் பண்ணிட்டோம். அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கபிலர் வந்து பார்த்திங்கன்னா உதயமாயிருக்கார். அந்த கபிலர் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே சித்தாந்தத்தை பாகவதத்தில் இருக்கிற அதே பிரகிருதி, மகத்தத்துவம், அகங்கார தத்துவம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு 25 தத்துவத்தை தயார் பண்ணி கரெக்டாக அதுலேயே இது பண்ணிட்டு ஈஸ்வரனை மட்டும் என்ன பண்ணியிருக்கணும், தூக்கி வெளியில் போட்டுருக்கணும். புருஷன் அப்படின்னும் போது அது ஆத்மா, அநேக புருஷர்கள், அநேக தேகங்கள், ஒவ்வொரு தேகத்திலையும் ஒரு புருஷன், ஒரு ஆத்மா,
அப்படின்னு அநேக புருஷவாதத்தை பின்னாடி ஏற்படுத்தியிருக்கணும். இப்போ நமக்கு அவைலபிளாக இருக்கிற சாங்கிய தரிசனம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய கபிலாச்சாரியார் இல்லை. ஏன்னா அவதார புருஷரே ஈஸ்வரன் இல்லைன்னு சொல்லுவாரா? யோசிச்சு பாருங்க. ஈஸ்வர ஆராதனையினால தான் கபிலரா அவதாரம் பண்ணார்னு பாகவதம் சொல்லுது. அப்போ தேவகுதிக்கு பிறந்தவர் ஈஸ்வர ஆராதனையினால பிறந்தவர். அவரே ஈஸ்வர தத்துவத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது, மறுக்க முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆயிருக்கணும், மகாபாரத காலத்துக்கு அப்புறம் வந்தவர் இந்த இதை வந்து பண்ணியிருக்கணும். ஈஸ்வரனை எடுத்துட்டு நிரீஸ்வர சாங்கியத்தை பண்ணியிருக்கணும். அதனால இங்கே சொல்லக்கூடிய கபிலாச்சாரியார் வேற, இப்போ சாங்கியத்தை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்க சாங்கிய கபிலர் வேற அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ண வேண்டியிருக்கு. பாஷிக்கார் என்ன சொல்றான்னு பார்ப்போம். மகரிஷி கபிலாச்சாரியக இது சவிசேஷனம் ஏக்கம் நாம. மகரிஷின்றது ஒரு தனி பேரு, கபிலாச்சாரியார்னு ஒரு பேருன்னு எடுக்காதீங்க. கபிலாச்சாரியருக்கு அட்ஜெக்டிவா வந்து பார்த்தீங்கன்னா மகரிஷின்னு ஒரு வார்த்தை அட்ஜெக்டிவா போட்டிருக்கு. விசேஷனம் சவிசேஷனம் அப்படின்னு அதான் சொல்லுது. ஒரு அட்ஜெக்டிவோடு சேர்ந்து ஒரே நாமமா, ஏக்கம் நாம, ஒரே நாமமா மகரிஷி கபிலாச்சாரியார்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுல வந்து என்ன அர்த்தம், மகான்ஸ்ச அசௌ ரிஷிஸ்ச இது மகரிஷி. பிரிச்சோம் அப்படின்னா பெரியவராகவும், மகான் அப்படின்னா பூஜைக்குரியவர். எப்பவுமே மகான் அப்படின்னா பூஜைக்குரியவர். மகார்கா மகார்கக அப்படின்னு வந்துச்சு பார்த்தீங்கன்னா மகார்கக போன நாமத்திலேயே வந்துச்சுல, மகார்க ஸ்வபாவியோன்னு வந்துச்சு. எங்க போன ஸ்லோகத்திலேயே வந்துச்சுல்ல, அஜோ மகார்க அஜோ மகார்கன்னு வந்துச்சுல. அந்த மகார்கன்னு சொல்லும் போதே நான் சொன்னேன் மக பூஜாயாம்னு ஒரு தாத்துல இருந்து பூஜா, பூஜைக்கு உரியவர் மகார்கக அப்படின்னு. அதே நேரத்தில் எங்கெல்லாம் மகா சப்தம் வருதோ அங்கெல்லாம் மக பூஜாயாம்னு மீனிங் எடுக்கணும். பூஜைக்குரியவர் மகஸ்ச அசௌ ரிஷிஸ்ச, பூஜைக்குரியவராகவும் ரிஷியாகவும் இருப்பவர் எவரோ. என்னோட தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பூஜைக்குரியவர் என்னோட தாத்தாவாக இருந்தார், வயசானவர் இருந்தார். எப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமஸ்காரம் பண்ணி, நல்ல நாள் அதுவும் அவருக்கு நமஸ்காரம் பண்ணி காலில் பூ போட்டு ஆசீர்வாதம் வாங்கிப்போம். எங்களோட ஃபேமிலியில் வந்து தாத்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா பூஜைக்குரியவர், வயசானவர். அது மாதிரி எல்லா ஃபேமிலிலையும் பூஜைக்குரியவராக இருப்பாங்கல்ல, அப்பா அம்மா இருப்பாங்க, தாத்தா பாட்டி இருப்பாங்க, பெரியவங்க அந்த ஃபேமிலிக்கு இருப்பாங்க. ஆனால் ரிஷியாக இருப்பாங்களா? ரிஷியாக இருக்க மாட்டாங்க. அப்போ இங்கே மகரிஷிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன லட்சணம் அப்படின்னா பூஜைக்குரியவராகவும் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ரிஷியாகவும் இருப்பவர். ரிஷினா என்னது அப்படின்னா, ரிஷினா மந்திர திரஷ்டாரா, ரிஷயோ மந்திர திரஷ்டாரகன் இருக்கு. ரிஷிகள் என்றால் வானத்தில் இருக்கிற மந்திரங்களை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தவர்கள், ரிசீவ் பண்ணவங்க. ரெண்டாவது மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷினா என்ன அர்த்தம், ரிஷதி கச்சதி சொரூபே, சொரூபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கவங்க, சமாதி அபியாசத்தில் இருக்கிறவங்க. சதா வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வருவாங்க, சமாதிக்கு போவாங்க, வெளியில் வருவாங்க, சமாதிக்கு போவாங்க. அப்போ சமாதிக்கும் வெளியிலையும் உள்ளேயும் போயிட்டு போயிட்டு வந்தவங்கெல்லாம் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷி அப்படின்னு பேர். அப்போ ரெண்டு மீனிங் இருக்கு. அப்போ ரிஷியாவும் பூஜைக்குரியவராகவும் இருக்கிறவருக்கு பேர் மகரிஷி. அது மட்டும் இல்லை, கிருஷ்ணஸ்ய வேதஸ்ய தர்ஷனாத் கிளியராக சொல்லிட்டார். மகரிஷின்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா, மகான்றது வந்து பெருசுன்னு கூட சொல்ல முடியும், பூஜைக்குரியவன் சொல்லலாம், பெரிய மகரிஷி. பெரிய மகரிஷி ஏன், மகான்றது பெருசை பிடிக்கிறது. ஏன் பெருசுன்னு போட்டிருக்கு, பெரிய மகரிஷின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா கிருஷ்ணஸ்ய வேதஸ்ய, வேதம் வந்து பார்த்தீங்கன்னா பூரண வேதத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அறிந்தவர், சர்வஜர் அப்படின்னு கபிலாச்சாரியாருக்கு ஒரு டைட்டில் இருக்கு. சர்வஜர் என்ன அர்த்தம், சர்வ வேதங்களையும் அறிந்தவர், பூரணமா எல்லா வேதங்களையும் அறிந்தவர். ஆச்சாரியா சொல்றாரு, ஏன் மகரிஷின்னு போடுறது எதுக்கு, இவருக்கு ரிஷின்னு சொல்ல வேண்டியது தானே, ஏன் மகரிஷின்னு போட்டிருக்கு அப்படின்னா ஆச்சாரியா சொல்றாரு, அன்யேது மற்ற ரிஷிகள் எல்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா வேத ஏகதேச தரிசனாத் ரிஷயா. ரிஷிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மந்திரத்தை பார்த்துருப்பாங்க, எல்லாத்தையும் பூர்ணமாக பார்த்தவங்களாம் ரொம்ப கம்மி. இப்போ நம்ம சொல்கிறோம் பிருகு மகரிஷி, இது மாதிரிலாம் பெரிய பெரிய மகரிஷிகள்லாம் சொல்கிறோம்ல, வியாசர், பிருகு, இவங்கெல்லாம் ஒரு மந்திரத்தை பார்த்தவங்க இல்லை, அநேக மந்திரங்களை பார்த்தவங்க, பெரிய பெரிய அளவுக்கு பார்த்தவங்க. அதனால மகரிஷின்னு பட்டம் கிடைச்சிருது. நிறைய மகரிஷிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏகதேசம் அப்படின்னா வேதத்தில் இருக்கிற ஒரு பகுதியை மட்டும், ஒரு சின்ன பார்ட்டை மட்டும் பார்த்தவங்களா இருக்காங்க, அதனால அவங்கெல்லாம் ரிஷிகள். ஆனால் கபில மகரிஷி வந்து பார்த்தீங்கன்னா பூரண வேதத்தையும் பார்த்தவராக இருந்ததுனால அவருக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மகரிஷின்னு ஒரு டைட்டில் கொடுத்தாச்சு. கபிலாச்சாரியர் அர்த்தம்,
கபிலஸ்ச அசௌ சாங்கியஸ்ய சுத்த தத்துவ விஞ்ஞானஸ்ய ஆச்சாரியஸ்ச இது கபிலாச்சாரியா. அவர் கபிலராகவும் இருந்தார். கபிலவர்ணம்னா என்ன அர்த்தம்? யானையோட கலருக்கு பேர் கபிலவர்ணம் அப்படின்னு பேர். யானை வந்து பார்த்தீங்கன்னா என்ன கலரில் இருக்கும்? ஒரு இந்த ஆஷ் கலரில் இருக்கும், சாம்பல் கலரில் இருக்கும் யானை. கருப்பு யானை இல்லை. கரெக்டாக யானையோட கலர் என்னது? நல்ல ஒரு கிரே கலர். கபிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலரில் இருந்திருக்கார். யானையோடது கிரே கலர், அதாவது கருப்பும் இல்லாமல் யானை வந்து ஐராவதம் வெள்ளை யானை. பகவான் வந்து கபிலவர்ணம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கிரே கலருக்கு பேர் கபிலன்னு பேர், கருப்பும் வெள்ளையும் கலந்தது. அப்படி இருந்தவர் கபிலராகவும் கபிலஸ்ச அசௌ அவரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாங்கிய தத்துவம் இருக்கு பார்த்தீங்களா. இப்போ சாங்கியம் வந்து மகாபாரதத்துக்கு முன்னாடியிலேருந்தே பெரிய பிரசித்தமாக சாங்கியம் தான் படிப்பாங்க. நம்ம வேதாந்தத்துக்கு பேரே இன்னொரு பேர் என்ன பேருன்னா சாங்கியம்னு பேர். சாங்கிய தத்துவம் எப்படிப்பட்டது? சுத்த தத்துவ விஞ்ஞானசிய, சுத்த தத்துவ விஞ்ஞானம். அது சாங்கியம்ன்றது என்னது? சுத்த தத்துவத்தை பற்றி, பிரம்மத்தை பற்றி, ஜீவனை பற்றி, ஈஸ்வரனை பற்றி பேசக்கூடிய அந்த சாஸ்திரம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியஸ்ச அவர் ஆச்சாரியராக இருந்ததுனால அவருக்கு பேர் வந்து கபிலராகவும் சாங்கிய தத்துவத்தோட ஆச்சாரியராகவும் இருந்ததுனால கபிலாச்சாரியன்னு பேர். ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மிருதி கொட்டேஷன் கொடுக்குறார். சுத்தாத்ம தத்துவ விஞ்ஞானே சாங்கியம் இது அபிதீயதே. சுத்த ஆத்ம தத்துவ விஞ்ஞானம், சுத்த ஆத்ம தத்துவத்தை பற்றின ஞானத்துக்கு பேர் வந்து, விஞ்ஞானத்துக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாங்கியம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2வது அத்தியாயம் பகவத்கீதையில் ஒரு கொட்டேஷன் அடிக்கடி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சணம் கொடுத்துருப்போம். சாங்கிய யோகம் அப்படின்னு பேர். 2வது அத்தியாயத்துக்கு பகவத்கீதைக்கு சாங்கிய யோகம் அப்படின்னு பேர். அந்த சாங்கியம்னு சொல்லும் போது என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன். என்னென்னா, நம்ம இதை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம சாங்கிய காரிக்காக்கு முதல்ல நான் ஒரு கொட்டேஷன் கொடுத்துருப்பேன். சங்கியா ஏவ சாங்கியக அப்படின்னு. வெறும் கவுண்டிங் மட்டும்தான் சாங்கியம். 25 தத்துவங்கள் அப்படின்னு, தத்துவங்களை 25 தான் அப்படின்னு நிர்ணயம் பண்ண தர்சனத்துக்கு பேர் சாங்கிய தர்சனம்னு பேர். அதே வந்து பார்த்தீங்கன்னா வேற கீதையில் சொல்லும் போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சாங்கிய யோகத்துக்கு சம்யக் ரூபேன கியாயந்தே, நல்ல முறையில் அறியப்படுவது. இதனால் எதனால் நல்ல முறையில் தத்து துவம் பதார்த்தானி யஸ்மின்னு சாஸ்திரே, எந்த சாஸ்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தத்துன்னு சொல்லக்கூடிய ஈஸ்வர தத்துவமும் துவம்னு சொல்லக்கூடிய ஜீவ தத்துவமும் நன்றாக அறியப்படுகின்றதோ அந்த சாஸ்திரத்துக்கு என்ன பேர் அப்படின்னா சாங்கியம் அப்படின்னு பேர். அப்போ 2வது சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆத்ம தத்துவத்தை சொல்லுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீதா ஃபுல்லாக வந்து தத்துவமசிதே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்ம சாஸ்திரம் தான், அத்தியாத்ம சாஸ்திரம் தான் சாங்கியம் அப்படின்னு இங்கே வந்து ஆச்சாரியார் ஸ்மிருதியிலேருந்து கொட்டேஷன் கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கொட்டேஷன் ஆச்சாரியார் சொல்கிறாரு. ரிஷிம் பிரசூத்தம் கபிலம் முனீனாம் அப்படின்னு இதி ஸ்ருதேஷ்ச. ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் பலசான உபனிஷத் ஸ்வேதாஸ்வதரம். அந்த ஸ்வேதாஸ்வதரத்தில் சொல்லுது ரிஷிம் பிரசூத்தம் கபிலம். ரிஷியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணார்? கபில மகரிஷியா பிரசூத்தம். பகவான் வந்து கபில மகரிஷியாக பிறந்தார். பகவான் விஷ்ணு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கபில மகரிஷியா பிறந்தார் அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதியே சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் இதி ஸ்ருதேஷ்ச சித்தானாம் கபிலோ முனிகி. கீதாவில் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஏதோ நம்பர் தப்புன்னு நினைக்கிறேன், 23. பார்வதி அம்மா சித்திரமா யாராவது பார்த்து சொல்லுங்க. சித்தானாம் கபிலோ முனிகி, நான் சித்தர்களில் வந்து பார்த்தீங்கன்னா கபில முனிவனாக இருக்கின்றேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டார். கபில முனிவனாக நான் தான் இருக்கேன். விபூதி யோகத்தில் கிருஷ்ண பரமாத் 26 மாற்றிங்க, 26 புக்கில் போட்டிருக்கா. சச்சி ஏதாவது இருக்கா? கரெக்டாக இருக்கா? 26 இருக்கா? 27 கபிலோமுனி 26 சித்தானாம் கபிலோமுனிகி அப்படின்னு கீதையில் வந்து கிளியராக சொல்கிறார். இது ஸ்மிருதேஷ்ச. இதோட இந்த நாமம் முடிஞ்சு போச்சு. அப்போ மனசுக்குள்ள நினச்சிக்கணும் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாகவதத்தில் இருக்கிற கபிலர் ஈஸ்வர தத்துவத்தை உபதேசம் பண்ணுறவர். வேதாந்தத்தை தான் அவர் உபதேசம் பண்ணியிருக்கார்.
வேதாந்தம் எப்படிப்பட்ட வேதாந்தம் அப்படின்னா, பகவத்கீதையில கீதாச்சாரியார் எந்த வேதாந்தத்தை சொல்றாரோ அந்த வேதாந்தம். ஆனா இதுல வந்து கீதையில கிருஷ்ணர் என்னெல்லாம் யூஸ் பண்றாரு? பரா பிரகிருதி, அபரா பிரகிருதி, அதுக்கப்புறம் மகத் தத்துவம், அகங்கார தத்துவம், இந்த டெர்மினாலஜிலாம் யாராவது பார்த்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது சாங்கிய டெர்மினாலஜின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக சாங்கியம்லாம் இல்லை, தத்துவத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாங்கிய ஃபிலாசபியை தான் கொண்டு வரும். அந்த சாங்கிய ஃபிலாசபி நம்ம வைதிக சாங்கியமாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த கர்தமருக்கும் தேவகுதிக்கும் பிறந்த கபிலர் வந்து உபதேசம் பண்ணது வைதிக சாங்கியத்தை. வைதிக சாங்கியம் என்னது? ஈஸ்வரனோடு சேர்ந்தது. அப்ப நிரீஸ்வர சாங்கியத்தில் இருக்கக்கூடிய ஆச்சாரியர் கபிலாச்சாரியார இங்க சொல்லப்படவில்லை அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் 532வது நாமம் கிருதஜ்ஞக அப்படின்னு பேர். கிருதஜ்ஞகன் என்ன சுவாமி பாஷிகார் சொல்றாரு? கிருதம் காரியம் ஜகத்து. கிருத்தம் அப்படின்னா செய்யப்பட்டதுன்னு அர்த்தம். எது செய்யப்பட்டது? இந்த கிரியேஷன். இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பார்த்தீங்கன்னா செய்யப்பட்டது, காரியம் அப்படின்னு பேர். காரியம் இருக்குனாவே காரண கர்த்தான்னு ஒருத்தர் இருக்கணுமா? ஆமாம், இருக்கணும். அப்போ காரண கர்த்தாக்கு என்ன பேர்? ஈஸ்வரன். அப்போ இந்த ஜெகத்தெல்லாம் காரியம். இந்த காரியத்தை செய்தவர் காரணகர்த்தா ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரன் வந்து தான் என்ன செஞ்சோன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். நான் என்ன செஞ்சனோ அதை நல்லா எனக்கு தெரியும். அதே மாதிரி தான் பகவான் இந்த கிரியேஷன் பண்ணார். அப்போ இந்த கிரியேஷனை பற்றி இந்த மொத்த ஜெகத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஞக ஆத்மா. ஞகனா அறிந்தவர். யாரு? ஆத்மா. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம்ல க்ஷேத்திரஜ்ஞா. க்ஷேத்திரம்னா என்ன பார்த்துருக்கோம்? இதம் சரீரம்னு பார்த்துருக்கோம். ஆனால் என்ன பண்ணணும்? இந்த சரீரத்தை மட்டும் எடுக்கக்கூடாது, என்டையர் கிரியேஷனையே, திருஷ்யத்தை எல்லாத்தையும் எடுக்கணும். அப்போ மொத்த திருஷ்யத்தையும் அறிபவர் யாரு அப்படின்னா ஆத்மா. க்ஷேத்திரஜ்ஞா, சாட்சி அப்படின்னு பேர். ஒரே தான், ஏகோ சாட்சி, ஏகோ திரஷ்டா. பிருகதாரண்யம் சொல்லுது ஒரே ஒரு திரஷ்டா தான். நாளைக்கு மந்திரம் தான் வரப்போகுது. ஏகோ திரஷ்டா, ஒரே ஒரு திரஷ்டா தான் பார்ப்பவன். யாரு? ஆத்மா மட்டும்தான். மற்றதெல்லாம் ஜடம், அபராபிரகிருதி தான் எல்லாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஞான்றதுக்கு அர்த்தம் ஆத்மா. கிருதம்ச தத்து ஞஸ்ச இதி கிருதஜ்ஞா. இதை எல்லாத்தையும் செய்யப்பட்ட காரியத்தை எல்லாத்தையும் அறிகின்றவரா யார் இருக்காரோ அவருக்கு பேர் கிருதஜ்ஞான்னு பேர். செய்யப்பட்ட அனைத்தையும் அறிகின்றவராகவும். சரி, அறிகின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா வேற, ஜெகத்து வேறையா அப்படின்னு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன், கம்மல் வேற, மூக்குத்தி வேற, தங்கம் வேறையான்னு கேட்டான்னு சொல்லுவீங்க. கம்மல் வந்து தங்கம் தான், மூக்குத்தி தங்கம் தான். அப்போ தங்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது? நாம ரூபமா தெரியுது. அதே மாதிரி இந்த ஜெகத்தா வந்து பார்த்தீங்கன்னா யாரு தெரியுறா அப்படின்னு கேட்டினா பகவான் தான் இந்த ஜெகத்தா பரிணமிக்கின்றார் மாயையினால. அப்ப இந்த ஜெகத்தாவும் பகவான் தான் இருக்கார். இந்த ஜெகத்துல வந்து பார்த்தீங்கன்னா அறிகின்றவராகவும் அவர் தான் இருக்கின்றார். சொப்பனத்துல வந்து பார்த்தீங்கன்னா யாரு சொப்பனம்? ஆமானா நான் தான். உள்ள போகும்போது ஒருத்தர் தானே போனீங்க தூங்குறதுக்கு. அங்கே உள்ளே போனதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சொப்பனத்தை பார்க்குறீங்க, டைம் ஸ்பேஸ் மேட்டர்லாம் விதவிதமானதை பார்க்குறீங்க. யாரு? ஆனால் அப்படி நான் தான். இந்த என்னுடைய கான்சியஸ்னஸ் தான் என்னவாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே சொப்பனத்தில் இருக்க கேரக்டராகவும் ஆச்சு, அந்த சொப்பனமாகவும் அதுதான் ஆச்சு. அறியறது யார் சொப்பனத்தை? அதே தான் அறியுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான்றது வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஒரு பாகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆயிடுச்சு? இந்த ஜெகத்தா, சொப்பன ஜெகத்தா ஆச்சு. அதை பார்க்கிறவனாவும் நான் தான் இருக்கேன். வேக்கப்பாகணும்னு சொப்பனம் போயிடுது, நான் மட்டும் மிச்சம் இருக்கேன். இதே மாதிரி தான் இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பார்த்தீங்கன்னா பகவானோட ரூபம். இந்த மொத்த ஜெகத்தாவும் பகவான் தான் இருக்கார். இந்த மொத்த ஜெகத்திலையும் ஒவ்வொரு தேகத்திலையும் ஆத்மாவா இருந்துகிட்டு அவர் தான் அறிகின்றார். அப்ப ஜெகத்தாவும் அவர் தான் இருக்கார், ஜெகத்தை அறிகின்றவராகவும் அவர் தான் இருக்கார். அதனால அவருக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிருதஜ்ஞா அப்படின்னு பேர். அடிச்சா இதுக்கப்புறம் மேதினி பதிகி 533வது நாமம் மேதினி பதிகி. மேதினி பதின்னு என்ன அர்த்தம்? மேதின்யாஹா பூமியாஹா. மேதினி அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமி. பூமிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூமியாகனா பூமிக்கு பதியாக இருக்கிறனால், கணவனாக இருக்கிறனால். பதினா தலைவன், கணவன், ஹஸ்பண்ட். அப்போ பூமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணவனா இருக்கிறதுனால பகவானுக்கு பேர் மேதினி பதிகி அப்படின்னு பேர். வேற எதுவும் இல்லை, சிம்பிள். பூதேவியோட ஹஸ்பண்ட், அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் 534வது நாமம். இதை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஆச்சாரியார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பூ அப்படின்னா இன்னைக்கு காலையில் கூட வந்து பார்த்தோம்
என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூன்றதுக்கு அர்த்தம் மேதினிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பூ சத்தாயாம் தாத்து, எக்ஸிஸ்டன்ஸ். பகவான் தான் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் கான்சியஸ்னஸாக இருப்பாவும் இருக்கார். அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொத்த ஜெகத்துக்கும் ஈஸ்வரனாகவும் இருக்கார், பத்தியாகவும் இருக்கார். அதனால் மேதினி பத்திகி அப்படின்னு பேர். அப்போ என்ன அர்த்தம்? பிருத்திவியாவும் அவர் தான் இருக்கார். இந்த நிர்குணமாகவும், நிர்குணம்னு எக்ஸிஸ்டன்ஸ், பியூர் எக்ஸிஸ்டன்ஸ். மேதினின்றதுக்கு அர்த்தம் பிருத்திவி. பிருத்திவின்றது வந்து பார்த்தீங்கன்னா பூமி. பூமினா என்ன அர்த்தம்? பூ சத்தாயாம் தாத்துலேருந்து வர்றது. அப்போ பியூர் எக்ஸிஸ்டன்ஸாகவும் பகவான் தான் இருக்கார். அதே நேரத்தில் இந்த ஜெகத்தெல்லாம் படைச்சி பரிபாலனம் பண்ணக்கூடிய ஈஸ்வரனாகவும் அவர் தான் இருக்கார். நான் இன்னைக்கு காலையிலேயே உங்களுக்கு சொன்னேன், ஈஸ்வரனும் பிரம்மமும் வேற வேற இல்லை. அவித்தியினால தான் சுத்த பிரம்மத்தை நம்ம ஈஸ்வரன் அப்படின்னு நம்ம தான் பார்க்குறோம். நம்ம ஈஸ்வரன் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது கூட ஈஸ்வரன் என்னவா இருக்கார்? சுத்த பிரம்மமா தான் இருக்கார். அப்ப நம்ம பார்வையில ஈஸ்வரன், ஞானிகளோட பார்வையில அவர் வந்து பார்த்தீங்கன்னா சுத்த பிரம்மம். அப்ப அவரோட நிலையில அவர் எப்பவுமே சுத்த பிரம்மம் தான், எதோடைய சம்பந்தம் அவருக்கு உண்டாகிறது. அப்ப அஜ்ஞானிகள் பார்வையில தான் அவர் வந்து ஈஸ்வரன் ஆகிறார். அப்ப மேதினி பதிகின்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஈஸ்வரனாகவும் இருக்கார், சுத்த சைத்தன்யமாகவும் இருக்கார், மேதினி பதி. அதுக்கப்புறம் இன்னொரு மீனிங் சொல்லுவாங்க, மேதினி அப்படின்றதுக்கு அர்த்தம் ஜடம், பிருத்திவி. இந்த மொத்த ஜெகத்தும் என்னது? ஜட பிரகிருதி. இந்த மொத்த ஜெகத்தும் ஜடம். இந்த ஜடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைவன் இருக்கணுமா? ஆமாம், தலைவன் இருக்கணும். ஜடத்துக்கெல்லாம் தலைவன் யாருன்னா ஒரே ஒரு கான்சியஸ்னஸ். அப்போ மேதினி பதிகின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரே ஒரு பியூர் கான்சியஸ்னஸ்லையும் கொண்டு போவாங்க. அப்போ அர்த்தம் சொல்லும் போது பியூர் கான்சியஸ்ன்னு சொல்லலாம், இல்லைனா பிரித்து ஸ்பிளிட் பண்ணி எடுக்கும்போது நிர்குணமாகவும் அவர் தான் இருக்கார், சகுணமாகவும் அவர் தான் இருக்கார்னு எடுக்கலாம். சும்மா சாதாரண குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா பூதேவியோட ஹஸ்பண்டுன்னு சிம்பிளாக சொல்லிக்கலாம். எடுத்தா 3 மீனிங் இதுக்கு சொல்லலாம். இதுக்கப்புறம் 534வது நாமம் திரிபதகா அப்படின்னு பேர். திரிபதக அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது நாமம். இதில் த்ரீனி பதானி அஸ்ய இது திரிபதக. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 பதங்கள், 3 அடிகள் இருக்கின்றன. பகவானுக்கு 3 அடிகள் இருக்கு. என்னது? த்ரீனி பதா விசக்ரமே இது ஸ்ருதேஹே. ஸ்ருதியிலேயே சொல்லுது 3 பாதங்களை அளந்தவர், 3 அடிகளை அளந்தவர். பூஹு ஓம் புவஹா ஓகும் சுவஹா அப்படின்னு 3 பாதங்களை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சார். இந்த மொத்த லோகத்தையும் அளந்துட்டார். மொத்த லோகம் என்ன சுவாமி? மொத்த லோகம்ன்றது என்னது? வேற எதுவும் இல்லை. ஜாகிரத லோகம், சொப்பன லோகம், இது 2 காரியங்கள்னு பேரு. இதுக்கப்புறம் காரணம் எது அப்படின்னா இது எல்லாம் லயமாகிற இடம் டீப் ஸ்லீப்பு. அப்போ டீப் ஸ்லீப்புக்கு பேர் தான் வந்து காரண சரீரம், காரண அவஸ்தான்னு பேர். அப்போ 2 காரியங்கள், ஜாகிரத சொப்பனம் வந்து பார்த்தீங்கன்னா 2 காரியங்கள். எங்கேருந்து நீங்கள் 7 லோகம்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க? அத்தல வித்தல சுத்தல பாத்தால தலாத்தல மகாத்தலாம் இருக்குது. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா பூர்புவ சுவ மகா ஜன தப மகா சத்தியம் அப்படின்னு மேலே 7 லோகங்கள் இருக்குது, கீழே 7 லோகங்கள் இருக்குது அப்படின்னு எந்த அவஸ்தையிலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஜாகிரதத்தில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்த 7 லோக்கங்களை எதுக்குள்ளார அடைக்கிடலாம் அப்படின்னா நம்ம ஜாகிரதத்தில் தான் சொல்லிகிட்டு இருக்கோம். சொப்பனத்துக்கு போனால் என்ன லோக்கம் இருக்குன்னே தெரியல அங்கே. அதுக்கப்புறம் டீப் ஸ்லீப்பில் லோக்கங்களே இல்லை. அப்போ 3 பாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தவளை வந்து எப்படி தவி குதிக்கும் அப்படின்னா ஒரு ஜம்ப். இந்த மாண்டுக்கிய உபனிஷத்துக்கு அர்த்தம் சொல்லும் போதே அப்படிதான் சொல்லுவோம். மண்டுக்கம்னா தவளை. தவளை எப்படி ஜம்ப் பண்ணி போகுமா? வருணகன்னு ஒரு பேர் பார்த்துருக்கோமா? பகவானுக்கு இன்னொரு பேர் பார்த்துருக்கோம், வருணகான்னு ஒரு பேர். ஏன் வருணகன்னா வர்ண ரூபத்தில் அவர் தான் இருந்தார் அப்படின்னு. வருணனோட இதாக வந்து பார்த்தீங்கன்னா தவளை வந்து பார்த்தீங்கன்னா வருணனோட வர்ணதேவர் தான் அங்கே குருநாதர். அவர் சொல்கிறார் என்னென்னா தவளை வந்து 3 ஜம்ப் பண்ணி 3 தாண்டி 4வதா துரிய பாதத்தை அடையிற மாதிரி சாதகன் என்ன பண்ணணும்? அகாரத்தினால ஜாகிரதத்தை தாண்டணும், உகாரத்தினால வந்து பார்த்தீங்கன்னா சொப்பனத்தை தாண்டணும், மகாரத்தினால வந்து பார்த்தீங்கன்னா சுஷுப்தி அவஸ்தையை தாண்டணும். 3 ஜம்ப் பண்ணோன்னா 4வது ஜம்ப் பண்ணி துரியமாக பிரம்மமாக நிற்க வேண்டும். இதான் மாண்டிக்கத்தில் தாற்பயம். அப்போ 3 பாதங்கள் அப்படின்னா பதங்கள் தான் பாதங்கள், அடிதான் பாதங்கள். 3 அடிகளை உடையதனால வந்து பார்த்தீங்கன்னா யார் 3 அடிகளை உடையவர் அப்படின்னா துரியத்துக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3ம் அகார உக்கார வக்காரமும்
துரியம்ன்ற அசப்தத்துக்கு மேலதான் கல்பிதம். மூன்றும் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு மேல கல்பிதம்? நிஷப்தம், அசப்தம். துரியத்துக்கு வந்து சப்தம் இல்லை. அந்த சப்தம் இல்லாத அந்த துரியம் ஆத்ம தத்துவம் பிரம்ம தத்துவத்துக்கு மேலதான் அகாரம் கல்பிதம், உகாரம்ன்ற கல்பிதம், மகாரம்ன்றது கல்பிதம். 3 அவஸ்தைகள் கல்பிதம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா 3 அடிகளை உடையவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த துரிய பிரம்மம் தான் 3 அடிகளை உடையது. அதுதான் விக்ரம, திருவிக்ரம அப்படின்னு பேரு. த்ரீனி பதா விசக்கரமே அப்படின்னு என்ன அர்த்தம்? 3 பாதங்களை எடுத்து இந்த 3 பாதங்களையும் தாண்டி சொரூபத்தில் நின்றவர் திருவிக்ரம சுவாமி சொரூபமா நிற்கிறார். அது ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் 535வது நாமம். அந்த இதில் சொரூபத்தில் போய் ஒருத்தர் நின்றார்னா என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா திரிதசாத்யக்ஷக. திரிதசா அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 தசா. தசான அவஸ்தைகள். ஆச்சாரியர் சொல்றாரு, குணாவேஷேன சஞ்சாத திஸ்ரோ தசா அவஸ்தா. சுத்த பிரம்மத்துல இந்த மாயா தான் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய கேம் பண்றா இந்த மாயா. என்ன கேம் பண்ணா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயையினால சுத்த பிரம்மத்துக்கு மேல 3 அவஸ்தைகள் உண்டாயிற்று. என்ன அவஸ்தை? ஜாகிரத அவஸ்தா, சொப்பன அவஸ்தா, சுசுப்தி அவஸ்தா. எதுக்கு மேல உண்டாச்சு? இந்த நான் அப்படின்ற பிரம்ம தத்துவத்துக்கு மேல உண்டாச்சு. எங்க இருக்கும் நான்? அப்ப நான் நேற்று கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிட்டேன். யாரு? நான் இருந்தேனா? அப்ப நேற்று ஜாகிரத அவஸ்தை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மேல தானே இருந்துச்சு. அப்புறம் சொப்பன அவஸ்தையில நான் வந்து ஹரித்வார் போனேன், கங்கால ஸ்நானம் பண்ணினேன். அப்போ சொப்பன அவஸ்தைக்கு ஆதாரமா கீழே யார் இருக்கா? நான். சொப்பனத்தை பார்த்த நான். அது அப்புறம் டீப் ஸ்லீப்பில் நன்றா தூங்கினேன், ஒன்றும் தெரியல. நல்லா தூங்கினேன். நான் இருக்கேனா? ஆமாம். ஒன்றும் தெரியலன்னு அறிஞ்சேனா? ஆமாம் நான் இருக்கேன். அப்போ இன்னைக்கு காலையில் திரும்ப எழுந்திரிச்சு நான் தான் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ ஜாகிரதை, சொப்பன, சுசுப்தி இந்த 3 அவஸ்தைகளும் எங்கே இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? நானுக்கு மேலே இருக்கு. இந்த நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னா 3 அவஸ்தைகளும் என்னன்னு கேட்டிங்கன்னா நானுக்கு மேலே சொப்பனத்தில் டீப் ஸ்லீப்பில் ஒன்றும் தெரியலன்னு சொன்னோமே அவ்யக்தம். ஒன்றும் தெரியலன்றது மாயா. அந்த மாயாதான் காரணமாக இருந்துக்கிட்டு ஜாகிரதத்தையும் சொப்பனத்தையும் நமக்கு முன்னாடி ப்ரொஜெக்ஷன் பண்ணி காட்டுது. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 அவஸ்தைகளும் வாஸ்தவத்தில் மாயையோட காரியம். அதான் இங்கே சொல்றாரு, குணாவேஷேன. நான் எப்போ வந்து இந்த 3 குணத்தில் பிரவேசம் பண்ணுறனோ, அட்டாச்மெண்ட் ஆகிறேனோ, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சாத திஸ்ரோ தசா உண்டாகுது. 3 அவஸ்தைகள், தசைகள் உண்டாகுது. தசானா என்னது? அவஸ்தா. 3 அவஸ்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சம்பவிக்குது. எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த முக்குண வடிவான மாயையோடு சேரும்போது 3 அவஸ்தைகள் எனக்கு சம்பவிக்கும் போது திஸ்ர அவஸ்தா. தசாக்கு பேர் என்னது? அவஸ்தான்னு பேரு. எது அவஸ்தா? ஜாகிரதாதய. ஜாகிரத, சொப்பனம், சுசுப்தி என்ற 3 அவஸ்தைகள் தான் ஜாகிரதாதிகள், ஜாகிர முதலானவை. அதுல வந்து பாத்தீங்கன்னா தாசாம் அத்தியக்ஷக. இந்த 3 அவஸ்தைகள்லையும் எவன் ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா அறிபவனாய் இருக்கின்றானோ. யார் அறியறா? அட்டாச்மெண்ட் ஆயிட்டா ஜீவன். அட்டாச்மெண்ட் இல்லாம இருந்தீங்கன்னா அவன் தான் வந்து சுத்த பிரம்மம், ஈஸ்வரன். இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம்ல, க்ஷேத்ரஜம் சாபிமாம் வித்தி. ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த உபாதிகளோட அவஸ்தைகளோட அட்டாச்மெண்ட் நான் அப்படின்னு பிடிச்சுக்கிட்டீங்கன்னா மீடியத்தை போச்சு, சம்சாரி. இது நான் இல்லைன்னு விட்டுட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு தான் சுத்த பிரம்மம். அப்போ இந்த 3த்துக்கும் எவன் உள்ளுக்குள்ளார இருந்துக்கிட்டு, எவன் 3த்துக்கும் அந்த ஆதாரமாக இருந்துக்கிட்டு 3த்தையும் அறிகின்றானோ, நம்மெல்லாம் ரிஃப்ளெக்ஷன், அந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸுக்கு பேர் தான் பகவான் இங்கே சொல்கிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா திரிதசாத்யக்ஷக. திரிதசா அத்தியக்ஷக. 3 அவஸ்தைகளுக்கும் அத்தியக்ஷனாக பார்வையாளனாக இருப்பவர் சாட்சி அப்படின்னு பேர். ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா மாண்டூக்கிய உபனிஷதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு சப்தம் இருக்கு. மாயா சங்கியா துரியம் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா மாண்டூக்கியத்தில் மங்களாச்சரணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாயா சங்கியா துரியம் பரமம் அமிர்தமஜம் பிரம்மயத்தன்ன தோஸ்மி அப்படின்னு மாண்டூக்கிய காரிக்கால சங்கரர் வந்து பார்த்தீங்கன்னா மங்களாச்சரணம் பண்ணுறார். ஆக்சுவலாக ஸ்ருதிக்கு மங்களாச்சரணம் வந்து ரொம்ப ரேராக தான் பண்ணுவார்.
மாண்டூக்கியத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மங்களாச்சரணம் சங்கரர் பண்ணியிருக்கார். அதில் ஒரு மங்களாச்சரணத்தில் முதல் மங்களாச்சரணத்தில் எழுதும் போதே 3 அவஸ்தைகளை பற்றி பேசும்போது சொல்கிறார். மாயா சங்கியா துரியம். துரியம்னா என்ன அவஸ்தை சுவாமி அப்படின்னா, நீங்கள் ரொம்ப துரியம்னா ரொம்ப எடுக்காதீங்க. துரியம்னா என்ன அர்த்தம்? 4வதுன்னு அர்த்தம். துரியம்னா என்னது? 4 அப்படின்னு அர்த்தம். சதுர் அப்படின்னு ஒரு சப்தம் சம்ஸ்கிருதத்தில், சதுர் அப்படின்னு ஒரு சப்தம். சதுர்னா என்ன அர்த்தம்? சதுர்தசி, சதுர்த்தி, சங்கடஹர சதுர்த்தி சொல்கிறோம்ல. சதுர்னா என்ன அர்த்தம்? சதுர்முக பிரம்மா, 4. சதுர்னா 4வதுன்னு அர்த்தம். துரியம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னதுன்னா 4வது அவஸ்தைக்கு பேர் துரியம் அப்படின்னு பேர். 4வது அவஸ்தை. அப்போ மற்ற 3 அவஸ்தை எது? ஜாகிரத, சொப்பன, சுஷுப்தி. இந்த 3 அவஸ்தைகளை கடந்து 4வதா இருக்கிறது துரியம் அப்படின்னு அந்த சப்தத்தோட அர்த்தம் 4வது அவஸ்தை. அப்போ கேள்வி வருது, அப்போ 4 அவஸ்தைன்னு இருக்கா சுவாமி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, மாண்டூக்கியத்தோட மங்களாச்சரணத்தில் முதல் இதுலேயே ஆச்சாரியார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மாயா சங்கியம் துரியம். மாயையினால தான்ப்பா பிரம்மத்துக்கு துரியம்னு பேர் வருது. எதனால? மாயையினால தான் 4வது. வாஸ்தவத்தில் மாயா நீங்கி போச்சு அப்படின்னா ஜாகிரதமும் இல்லை, சொப்பனமும் இல்லை, சுஷுப்தியும் இல்லை. இருக்கிறது ஒரே தத்துவம், எப்பவுமே ஒன்று மட்டும்தான் இருக்கு. அப்போ அஜ்ஞான காலத்தில் மாயையினால புத்தி மறைக்கப்பட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? ஜாகிரத, சொப்பன, சுஷுப்தி நம்ம எல்லாத்துக்கும் நிகழ்ந்துகிட்டு இருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ரிலேட்டடாக இது இல்லாத ஒரு அவஸ்தை துரியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வாஸ்தவத்தில் துரியம் வந்து பார்த்தீங்கன்னா 4வது இல்லை, மாயையினால 4ன்னு நம்ம சொல்கிறோம். உண்டு பண்ணப்பட்டது. வாஸ்தவத்தில் 4 இல்லை, அது 1 தான் இருக்குது. ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ம் எல்லாம் போனதுக்கு பிறகு வெறும் ஸ்க்ரீன் மட்டும்தான் இருக்குது. அப்போ அதே மாதிரி வந்து ப்ரொஜெக்ஷனை நிப்பாட்டிங்க அப்படின்னா இருக்கிறது ஒரே தத்துவம். மனசோட ப்ரொஜெக்ஷன் நின்று போச்சு அப்படின்னா ஒரே தத்துவம். இந்த மனசு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரதம், மனசு தான் சொப்பனம், மனசு தான் டீப் ஸ்லீப். இந்த 3த்துக்கும் போகுது. மனசு தான் மாயா. மனசு தான் வந்து பார்த்தீங்கன்னா 4வதுன்னு உனக்கு கற்பனை பண்ணுது. 4 இல்லை, இருக்கிறது 1 தான். இப்போ தான் நான் இருக்கேன், 3 அவஸ்தையிலேயே நான் இருக்கேன். ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் வந்து ஆச்சாரியார் சொல்கிறார் 536வது நாமம் மகாஸ்ருங்கா அப்படின்னு பேர். மகாஸ்ருங்கன்னு என்ன அர்த்தம்? பெரிய கொம்பு. ஸ்ருங்கம்னா கொம்புன்னு அர்த்தம். மகா அப்படின்னா 2 அர்த்தம் எடுக்கணும். மகானா எப்போவுமே 2 அர்த்தம். பெருசுனா மகா. 2வது மகான்றதுக்கு அர்த்தம் பூஜனைக்குரியது மகா. அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மத்ஸ்யரூபி மகதி. மத்ஸ்யரூபி அப்படின்னா அவதாரம். மத்ஸ்ய அவதாரத்தில் மகதி ஸ்ருங்கே பிரளய அம்போதோ நாவம் பத்வா. அவர் அந்த மீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொம்பு. அந்த கொம்பில் வந்து பார்த்தீங்கன்னா பிரளய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொம்பில் வந்து ஒரு படகு வந்து கனெக்ட் பண்ணி, நாவத்தை வந்து கனெக்ட் பண்ணி சிக்ரீட அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படகை வந்து கனெக்ட் பண்ணி அந்த கொம்பில் கட்டி அந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படகை இழுத்துக்கிட்டு போச்சு. அந்த படகுல வந்து பார்த்தீங்கன்னா பிரளய காலத்தில் என்னாச்சு? நம்ம பைபிள் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். நோவா அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும். நோவா அப்படின்னு கேரக்டர் என்ன பண்ணும்? ஒரு பெரிய போட்டை பண்ணும். அந்த போட்டை பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் பெரிய ஒரு வயசானவர். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா பெரிய போட்டு பண்ணி, இப்போ கூட சமீபத்தில் ஒரு இங்கிலீஷ் ஃபில்ம் ஏதோ ஒன்று அது மாதிரி பார்த்து ஏதோ ஒன்று வந்திருக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்துருக்கு. இந்த பெரிய போட்டை பண்ணி அந்த போட்டில் வந்து எல்லாத்தோட பீஜத்தையும் வச்சு ஒவ்வொரு பட்சி, ஒவ்வொரு அனிமல்ஸ்லேருந்து எல்லாம் கலெக்ட் பண்ணி அதில் வச்சு மொத்தத்தையும் கவர் பண்ணி என்ன பண்ணுவார்? அவர் இருந்துருவார். ஒரு பெரிய ஊழிக்கால வெள்ளம் வந்து ஃப்ளட்டு வந்து என்ன பண்ணும்? எல்லாத்தையும் பூமியே என்ன பண்ணும்? ஃப்ளட்டுனால போயிடும். போனோன்னா அந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா மத்ஸ்ய அவதாரத்தில் பகவான் தான் மத்ஸ்யா வந்து அந்த நாவத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த படகை வந்து இழுத்துக்கிட்டு போவார், கைட் பண்ணி அது பாதுகாப்பாக. எல்லாம் வெள்ளம்லாம் வடிச்சதுக்கு பிறகு திரும்ப இந்த பூமி திரும்பவும் பழைய மாதிரியே ஆகும். அப்போ ஜீவராசிகள் எல்லாத்தையும் உத்தாரணம் பண்ணுறேன். அப்போ பெரிய கொம்பு இருந்துச்சான் அந்த மீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கொம்பு இருந்துச்சு. அந்த கொம்புல தான் போட் வந்து பார்த்தீங்கன்னா கட்டப்பட்டதாக இருந்துச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சொல்கிறாரு, அதை கட்டிக்கிட்டு அது என்ன பண்ணிச்சா அப்படின்னா அப்படியே போச்சா, இழுத்துக்கிட்டு போச்சான் அந்த மத்சி அந்த மீன். அதனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கொம்பை உடையதுனால பகவான் வந்து மத்ஸ்ய அவதாரம் பண்ணுறதுனால மகாஸ்ருங்கா பெரிய கொம்பை உடைய மீன் அவதாரத்தை எடுத்தவர் அப்படின்னு பேர். அப்புறம் 537வது நாமம் கிருதாந்த கிருத்து அப்படின்னு பேர். கிருதாந்த கிருத்துன்னு என்ன சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா கிருதஸ்ய அந்தம். கிருதஸ்ய அப்படின்னா செய்யப்பட்டதை,
அந்தம்னா முடிவு பண்றவர், எண்டு காடு போடுறவர். அதனால கிருதஸ்ய அந்தம்ன்றதுக்கு அர்த்தம் சம்ஹாரம்னு அர்த்தம். ஆச்சாரியர் சொல்லிட்டார், அந்தம்னா முடிவு, சம்ஹாரம். எதுக்கு சம்ஹாரம்? செஞ்சதை முடிச்சுக்கிறது. எதை பண்ணினார் அவரு? சம்ஹாரம் கரோதி இதி. அப்படின்னா இங்க ஆச்சாரியர் வந்து சிம்பிளா எழுதிட்டார். எதை பண்ணார்னு சொல்லவே இல்லை. பகவான் எதை பண்ணார்? இந்த கிரியேஷனை பண்ணார். எதை ஸ்திதி பண்றார்? இந்த கிரியேஷன் நல்லா இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்திதி கர்த்தாவா இருக்கார். அப்ப சிருஷ்டியையும் ஸ்திதியையும் செய்த அதே பகவான் தான் என்ன பண்றார்? சம்ஹார காலத்துல சம்ஹார மூர்த்தியா இருந்துகிட்டு எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்றார். அதனால அவருக்கு பேரு கிருதாந்த கிருத்து அப்படின்னு ஒரு பேர். அல்லது வேற இன்னொரு மீனிங் இருக்கா? இருக்கு, இன்னொரு மீனிங் இருக்கு. கிருதாந்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பிராரப்த கர்மாவை முடிச்சு வைக்கிறது. பிராரப்த கர்மாவை முடிச்சு வைக்கிறது யாரு? யமன். யமன் தானே. யமன் தான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் யமன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்டு கார்டு போடுறார், போதும் போ அப்படின்னு மரணத்தை கொடுத்துட்றார். அப்போ கிருதாந்தம் அப்படின்னா யமனுக்கு பேர், மிருத்யுக்கு பேர். அந்த மிருத்யுவை வந்து பார்த்தீங்கன்னா யாரு கிரியேட் பண்ணா? மிருத்யுவை யாரு கிரியேட் பண்ணா? பகவான் தானே. அதனால மிருத்யும் கிருந்ததி இதி வா கிருதாந்த கிருத்து. இந்த மிருத்யுவை வந்து படைத்தவர் யாரோ, யமனை படைத்தவர் யாரோ அவருக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிருதாந்த கிருத்துன்னு பேர். கிருதாந்தனா யமன், அவரை படைத்தவர் யாரோ அவருக்கு பேர் கிருதாந்த கிருத், செய்தவர், யமனை செய்தவர், உண்டு பண்ணவர், படைத்தவர் அப்படின்னு மீன். கிருதாந்த கிருத் அப்படின்னு முடிஞ்சது. மொத்தம் 7 நாமங்கள். இதை படிச்சுவோம். மகரிஷி கபிலாச்சாரியாய நமஹா. நான் வந்து இதில் எதுவுமே போடாமல் விட்டுருக்கேன் பாருங்க, மறந்து போச்சு. எல்லாத்துலேயும் சதுர்த்தி விபக்தி ஆட் பண்ணணும். மகர்ஷி கபிலாச்சாரியாய நமஹ, கிருதஜ்ஞாய நமஹ, மேதினி பதயே நமஹ, திரிபதாய நமஹ, திரிதசாத்யக்ஷாய நமஹ, மகாஸ்ருங்காய நமஹ, கிருதாந்த கிருதே நமஹ. இதோட 57வது ஸ்லோகம் கம்ப்ளீட் ஆகுது. 58வது ஸ்லோகம், ஸ்லோகத்தோட ஆர்டரில் 58. இதே வந்து பார்த்தீங்கன்னா சங்கர பாஷ்யத்தோட ஆர்டரில் 71வது ஸ்லோகம். மகாவராஹோ கோவிந்தः மகாவராஹோ கோவிந்தः சுஷேனः கனகாங்கதி சுஷேனः கனகாங்கதி குஹ்யோ கபீரோ ககனோ குப்தோ குஹ்யோ கபீரோ ககனோ குப்தச்சக்ரகதாதரः குப்தச்சக்ரகதாதரः மகாவராஹோ கோவிந்தः சுஷேன கனகாங்கதி குஹ்யோ கபீரோ ககனோ குப்தச்சக்ரகதாதரः. மகாவராஹோ 538 ஆரம்பிக்குது. 538 ஆரம்பிச்சுன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9 நாமங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கு. 9 நாமங்களில் 538வது நாமம் மகாவராக. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா மகா வந்துருச்சு பாருங்க. இனிமேல் எல்லா இடத்துலையும் மகானா 2 மீனிங் எடுக்கணும். ஒன்று பெருசு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பூஜைக்குரியது. மக பூஜாயம் தான் 2 அர்த்தம். எது பெருசாக இருக்கோ அது பூஜைக்குரியது தான். மலை பெருசாக இருக்குன்னா உடனே கையெடுத்து கும்பிட்றோம். மலை பெருசாக இருக்குது அப்படின்னா கையெடுத்து கும்பிட்றோம். ஒரு பெரிய கல் பெத்தோன்னா இது ஈஸ்வரன் மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு எல்லாம் கையெடுத்து கும்பிட்றோம். எதெல்லாம் பெருசாக இருக்கோ அது பூஜைக்கு உரியதாக நம்ம வந்து பார்க்க ஆரம்பித்தோம். அப்போ மக பூஜாயாம். வராகன்னா என்ன அர்த்தம்? பகவான் வந்து வராக அவதாரம் எடுத்தார். ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துருக்கோம், பாகவதத்தில் ஒன்று சொல்லியிருக்கு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா மூக்கிலேருந்து, சத்துர்முக பிரம்மாவோட மூக்கிலேருந்து ஒரு அழுக்கு வர மாதிரி, ஒரு மனம் வந்த மாதிரி ஒரு கருப்பாக ஒன்று சின்னதாக வெளியில் வந்துச்சு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ நல்லா கஃபம் கட்டுச்சுன்னா சளி வர மாதிரி அங்கேருந்து உள்ளுக்குள்ளேருந்து ஒரு கருப்பாக வந்துச்சு. இவங்க பார்த்துட்டு இருக்காங்க, ரிஷிகள் எல்லாம், சனக்க சனந்தனாதி முனிவர்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது பிரம்மாவோட முகத்துலேருந்து ஒரு கருவண்டு மாதிரி மெதுவாக ஒன்று வந்துச்சு. இவங்க பார்த்துட்டு இருக்காங்க, என்னது இவ்வளோ பெருசாக வண்ட கருன்னு ஒரு கருப்பு வண்டு வருதே அப்படின்னு. அது மெதுவாக என்னாச்சு, கொஞ்சம் பெருசாகும் போது தான் தெரிஞ்சது சின்னதாக மினியேச்சராக இருக்கிற ஒரு வராகம், பன்றி. அந்த பன்றி என்ன ஆச்சு, சின்னதாக இருந்த இவங்க பார்த்துட்டு இருக்கும் போதே பெருசாகி வானத்துக்கும் பூமிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரூபத்தை எடுத்துச்சு. பெரிய ரூபத்தை எடுத்தோன்னே அப்போ எங்கெல்லாம் பெரிய ரூபம், வாமன அவதாரத்தில் பெரிய ரூபம், மீன் மத்ஸ்ய அவதாரத்துலேயும் பெரிய மத்சி, பெரிய மீன் அவதாரம். அதே மாதிரி வராக அவதாரமும் ரொம்ப பெருசு. இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூலோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா பாதாளத்தில் கிடந்த பூலோகத்தை
தன்னுடைய கொம்புனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் கொம்பு தான். இந்த 2 கோலப்பல் இருக்கும். கொம்புனா வந்து வெளியில் வந்திருக்காது. வராகத்துக்கு வந்து கொம்பு மீன் மாதிரி வெளியில் வந்திருக்காது. இந்த இது பன்றி வந்து பார்த்தீங்கன்னா பல்ல வந்து இப்படி காட்டுச்சுன்னு வச்சுக்கலாம். இந்த கீழே இருக்கிற பல்லு வந்து பார்த்தீங்கன்னா 2 பல்லு இருக்கும். இப்படி பன்றியெல்லாம் பார்த்து நீங்கள் மோசம் நினச்சிடாதீங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தான், நல்ல பேர், அருமையான பேர். நான் சென்னைக்கு பக்கத்தில் படிக்கும்போது அவன் வந்து அவங்க வீடு வந்து அது அந்த ஒரு இந்த ஏரியா கும்மிடிப்பூண்டியெல்லாம் தாண்டி ஒரு ஏரியா, அது பழவேற்காடா, கரெக்ட். நல்ல ஒரு கோயில், சிவன் கோயில் இருக்குது. அவங்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா பழவேற்காட்டில் இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு வீட்டில் இருந்திருக்காங்க. ஒரு ஃப்ளட்டு வந்துச்சு. இப்போது 80s வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளட் வந்துச்சு. அந்த ஃப்ளட்டில் வந்து இவங்க கடற்கரை ஓரத்தில் இவங்க சிஸ்டர் 2 பேர், அப்பா அம்மா அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஃப்ளட்டு வந்து அப்பாவும் அம்மாவும் போயிட்டாங்க. இந்த தங்கச்சி அக்கா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அக்கா வந்து கொஞ்சம் பெரியவங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா தங்கச்சியோட ட்ரெஸ்ஸோட தன்னோட முந்தானையை வந்து கட்டி வச்சுருக்காங்க. கட்டி வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எங்கேயோ தப்பிச்சு போயிடக்கூடாது, 2 பேர் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு ஓடி போயிருக்காங்க. ஓடி போகும்போது ஒரு நிறைய வெட்ட வெளியாக இருந்திருக்கு. தண்ணியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்னென்னு தெரியல. ஓடி கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, தண்ணியிலேருந்து தப்பிச்சிட்டாங்க. தண்ணியிலேருந்து தப்பிச்சு ஒரு இடத்துல ஒதுங்கி இருக்கும்போது காட்டுப்பன்னி வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. காட்டுப்பன்னி என்ன பண்ணுன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த பல்லு கீழ் பல்லுலாம் எப்படி இருக்குன்னா ஒரு கத்தி மாதிரி இருக்கும், இப்படி இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த 2 பல்லு மட்டும் இப்படி இருக்கும். இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணது கீழே இருந்து காலில் வந்து இப்படி எடுத்துச்சு அப்படின்னா தோலை உரிச்சு எடுத்துருந்துச்சு. எனக்கு கேட்டு அப்படியே துக்கம் இன்னும் மறக்காமல் இருக்கு. அப்போ அவன் சொல்லுவான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான் எனக்கு, இது மாதிரி என்னோட கடைசியில் இவங்க போய் பாடி எடுக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாடியில் இருக்கிற ஸ்கின்னை வந்து டோட்டலாக பிரித்து எடுத்துருக்கு. அந்த பல்லு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்றியோட பல்லு வந்து இப்படி இருக்கும், இப்படி 2 பல்லு. பூமியை தூக்குனது எப்படி தூக்குச்சு தெரியுங்களா, அந்த பெரிய வராக அவதாரம் எடுத்து இந்த 2 பல்லுக்கும் அதோட முகத்துக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமி பாதாளத்தில் இருந்த பூமியை மேலே கொண்டு வந்த அவதாரம். இதெல்லாம் நான் சும்மா இதுக்காக சொல்கிறேன். பன்றி மோசமானது. காட்டுப்பன்றிகிட்ட வந்து நாங்கள் எப்போவுமே காட்டுக்குள்ளார போனோம் அப்படின்னா காட்டுப்பன்றி இருக்கான்னு தான் கேட்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா காட்டுப்பன்றியில் பெரிய அளவில் இருக்கும், கரடி மாதிரியே இருக்கும். சிக்குனா அவ்வளோதான், நல்ல வேகமாக ஓடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரே ஸ்பெஷல், கரடி மரம் ஏறும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பன்றிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மரம் ஏற தெரியாது. அப்போ காட்டுப்பன்றியாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய மரமாக பார்த்து ஏறணும். ஏன் அப்படின்னா சின்ன மரமாக இருந்துச்சு அப்படின்னா முட்டி என்ன பண்ணணும்னா கீழே சாய்ச்சிடும். ஐயோ, கரடி மாதிரி இருக்கும் பன்னிலாம் நான் பார்த்துருக்கேன், கரடி மாதிரி இருக்கும். நம்ம இது கரடியாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிருப்போம், கரடி இல்லை, பன்றி. அப்போ பெரிய வராகமாக இருந்து பாதாளத்திலிருந்து இந்த பூமியை கொண்டு வந்த அவதாரம் மகாவராக பகவான். அதுக்கப்புறம் கோவிந்தக, ரொம்ப ஸ்பெஷல் நாமம். கோவிந்தா 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 எல்லா இடத்துலையும் சொல்கிறோம்ல. கோவிந்தகன்றதுக்கு அர்த்தம் நிறைய இது வந்து அர்த்தம் இருக்குது. கோன்றதுக்கு அர்த்தம் இந்திரியங்கள், விந்ததி அஸ்மின்னு. இந்த இந்திரியங்கள் எல்லாம், மனசு இந்திரியம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதனிடத்தில் லயத்தை அடைகின்றதோ அந்த தத்துவத்துக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோவிந்தன்னு பேர். எங்கே போய் லயமாகுது எல்லாம்? ஜாகிரதத்தில் இந்திரியங்கள்லாம் இருக்குது, மனசு இருக்குது, எல்லாம் இருக்குது. சொப்பனத்தில் போனோன்னா இந்திரியங்கள் எல்லாம் மனசில் போய் லயமாயிடுது. அதுக்கப்புறம் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா டீப் ஸ்லீப் போகும்போது எல்லாம் போய் எங்கே போய் லயமாயிடுது? பிராண தத்துவத்தில் போய் லயமாயிடுது. ஏகோ தேவதா பிராணோ தேவதா. ஈஸ்வரனோட நாமம் கோவிந்தா. ஆயிடுச்சா? இது ஈஸ்வரனுக்கு முதல்ல இந்திரியங்கள் எல்லாம், மனம் இந்திரியங்கள் எல்லாம் லயமடைகின்ற இடம் கோவிந்தா. அப்போ தூக்கத்தில் வந்து இருக்கக்கூடிய ஆளுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோவிந்தன். தூக்கத்தில் யார் இருக்கா? வெறும் பிராணன் மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. பிராணனில் தான் எல்லாம் லயமாகுது. கோவிந்தகான்னு பேர். இரண்ய கர்ப்பர் யார்? பிராணன் யார்? இரண்ய கர்ப்பர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சூத்திராத்மான்னு பேர் அவர் தான். அதுக்கு அடுத்தது 2வது மீனிங் எடுத்திங்கன்னா, கோன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கோன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா பசுக்கள். பசுக்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? பசு பதி பாசம் சொல்கிற மாதிரி பசுக்களுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவர்களுக்கு பேர் கோஹோ. கோஹோனா பசுக்கள். அந்த பசுக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார்? இந்த பசுக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த தத்துவத்தில் லயமாகுதோ, திரும்ப தூக்கத்துக்கு வந்துருங்க. மாதான மாதா, பிதார பிதா, சிங்கோ நாஸ்தி, மஷகோ நாஸ்தி, பிராமணோ ந பிராமணா, சாண்டாலோ ந சாண்டாளா. தூக்கத்துக்கு போனோன்னு சாண்டாளன் இல்லை, பிராமணன் இல்லை,
கொசு இல்லை, சிங்கம் இல்லை, எல்லா ஜீவர்களும் தூக்கத்தில் போகணுன்னு என்ன ஆயிடுது, அந்த ஈஸ்வர தத்துவத்தில் போய் லயமாயிடும். அப்போ இந்த ஜீவ தத்துவங்கள் எல்லாம் எதனிடத்துல லயமாகுதோ பிரளய காலத்திலையும் டீப் ஸ்லீப்லையும் அந்த இடத்துக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர தத்துவத்துக்கு காரண தத்துவத்துக்கு பேர் கோவிந்தகான்னு பேர். அடிச்சு ஆச்சரியர் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். சும்மா ஒரு 2 நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கோவிந்தகா, அதுக்கப்புறம் சுஷேனக அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேனா. அந்த சேனா வந்து பார்த்தீங்கன்னா சுஷேனக அப்படின்னா நல்ல பெரிய சேனையை வைத்திருந்தார். அவர்கிட்ட ஒரு பெரிய ட்ரூப் இருந்துச்சு. துரியோதனன் என்ன கேட்டான், எனக்கு உன்னோட ட்ரூப்பை கொடுன்னு கேட்டான். அர்ஜுனன் என்ன கேட்டான், ட்ரூப்லாம் வேணாம், நீ வந்தால் போதும் அப்படின்னா. ஜெயம் வந்து பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பகவான் எங்கே இருக்காரோ அங்கே தான் ஜெயம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர்கிட்ட வந்து ஒரு பெரிய ட்ரூப் இருந்துச்சு. அந்த ட்ரூப்பை வந்து துரியோதனன் கொடுத்துட்டார். அப்போ நல்ல சேனையை உடையவருக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுஷேனகா அப்படின்னு பேர் அடிச்சா. அதுக்கப்புறம் கனகாங்கதி அப்படின்னா கனக அங்கதி. இந்த கையில் போடுறதுக்கு பிரேஸ்லெட்டுன்னு நான் வியாக்கியானத்தில் பண்ணியிருக்கேன். பிரேஸ்லெட்டுக்கு பேர் இல்லை, இதுக்கு பேர் கங்கணம்னு பேர். ஆக்சுவலாக இங்கே போட்டால் கனகாங்கத்தின்னு பேர். இந்த ஷோல்டரில் பகவானுக்கு கிருஷ்ணருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், இந்த ஷோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா போடுற ஒரு கவச்சம் மாதிரி இருக்கும், நல்ல வைரங்கள் பதிச்சு. அதுக்கு பேர் கனகாங்கதி அப்படின்னு பேர். தங்கத்தினாலான அந்த தோல் வலைன்னு சொல்லுவாங்க, ஷோல்டரில் போடுற அந்த காப்பை உடையவர், அதனால் அவருக்கு பேர் கனகாங்கதி. அப்புறம் குஹ்யஹா, இருக்கிறதுலேயே ரொம்ப ரகசியமானவர். இந்த உலகத்திலேயே ரொம்ப ரகசியம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாகம் பிரகாச சர்வஸ்ய யோகமாயா சமாவிரதா. 7வது சாப்டர் 25வது ஸ்லோகத்தை சொல்லுது, நான் யாருக்கும் பிரகாசிக்கிறது இல்லை. ஏன் சுவாமி அப்படின்னா யோகமாயினால மூடப்பட்டிருக்காங்க எல்லாரும். 3 சரீரங்கள் மூடி இருக்கு. ஜாகிரத சொப்பன சுசுப்தின்னு 3 தேகங்கள், ஸ்தூல தேகம், சூக்ஷ்ம தேகம், காரண தேகம் மூடி மறைக்கப்பட்டதா இருக்கு. நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா ரகசியமா இருக்கேன். எங்க இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட ஹிருதயத்துக்குள்ளாரையும் ரகசியமா பார்ப்பவனா உள்ள இருக்க. நம்ம என்ன பண்றோம், வெளியிலேயே பார்த்துக்கிட்டு இருக்கோம், உள்ள இருக்கிறவரை பார்க்கறதே இல்லை. அப்போ குஹ்யக அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரகசியமா இருக்காரு. ஏன் அப்ப எப்படி அறிய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உபனிஷத்து மூலமா மட்டும்தான், வேதாந்தத்து மட்டும் மூலதான் அவரை அறிய முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கபீரக அப்படின்னு பேர். கம்பீரக கபீரக 2 பாடம் இருக்கு. சில பாடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பீரகன்னு இருக்கும், குஹ்யோ கம்பீரோ ககனோ. ஆனால் நம்மளோட பாடத்தில் எல்லாத்துலேயும் கபீரோ தான் இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கபீரோன்றதுக்கு அர்த்தமே என்னன்னா கம்பீரமானவருக்கு பேர் தான் கபீரகன்னு பேர். கபீரனா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கம்பீரம்னு என்ன அர்த்தம், ரொம்ப ஆழமா இருக்கிறவர்னு அர்த்தம். கபீரக கம்பீரமா இருக்கிறவர். யார்கிட்ட கம்பீரம் இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஆழம் இருக்கிறவங்கள்ட்ட தான் கம்பீரம் இருக்கும், சச்சிதானந்த ஸ்வரூபம். அப்புறம் ககனக அப்படின்னா என்ன அர்த்தம், திரும்பவும் ரகசியமானவர் அப்படின்னு அர்த்தம். ஏன் ரகசியமானவர் அப்படின்னா குஹ்யகும் இந்த ககனன்றதும் ஒரே அர்த்தம் தான். ஒரே அர்த்தம் ஆனால் 2 நாமம். ஏற்கனவே நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒரே அர்த்தத்தை உடைய அநேக நாமங்களை நம்ம பார்ப்போம். குஹ்யம்னாலும் ககனக அப்படின்னாலும் 2ம் ரகசியமானது அப்படின்னு அர்த்தம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது திரும்பவும் ரொம்ப ககனம்னு என்ன அர்த்தம், ஒவ்வொன்றா தாண்டி போகணும். இந்திரியங்களை தாண்டணும், மனசு தத்துவம் வரும், மனசை தாண்டணும், அகங்கார தத்துவம் வரும், அகங்காரத்தை தாண்டணும், புத்தி தத்துவம் மகத்தத்துவம் வரும், மகத்தத்துவத்தை தாண்டணும். அதுக்கப்புறம் பெரிய பிளாக் ஹோல் வரும், மாயா தத்துவம். அதையும் தாண்டினாதான் பகவானை ஆத்மாவை தரிசனம் பண்ண முடியும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா போக வேண்டிய தூரம் நல்லா ட்ரில் பண்ணி கீழே போகணும். ஆழமானவர் ககனக. அப்புறம் குப்தக, குப்த சக்கர கதாதரக. திரும்பவும் குப்தகன என்ன அர்த்தம், ரகசியமானவர். ஒரே அர்த்தம். குஹ்யக அப்புறம் ககனக குப்தக 3த்துக்கும் அர்த்தம் ரொம்ப ஆழமா ரொம்ப ரகசியமா இருக்கிறவர். மறைந்திருப்பவருக்கு பேர் குப்தகன்னு பேர். எங்க மறைஞ்சிருக்கார், பஞ்ச கோஷங்களுக்கு உள்ளார மறைஞ்சிருக்கார், 3 தேகங்களுக்கு உள்ளார மறைஞ்சிருக்கார். அப்போ குப்தக அப்படின்னா ரகசியமானவர், மறைந்திருப்பவர், மறைபொருள் அப்படின்னு பேர். அது பேர். அதுக்கப்புறம் சக்கர கதாதரகன்னு என்ன அர்த்தம், சக்கரத்தையும் கதையையும் கைகளில் தாரணம் செய்திருப்பவர், கதாதரக அப்படின்னு பேர். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாவராகன என்ன அர்த்தம், ஆச்சாரியர் பாஷ்யம் பண்றார். 538வது நாமம் மகாஸ்ச வராகஸ்ச இது மகாவராக.
மகான் அர்த்தம் பெரியதாகவும் பூஜைக்குரியதாகவும். இந்த பிரம்மா வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே, சனக முனிவர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வராகம் மூக்கிலிருந்து வந்துச்சு, பெருசாக வானத்துக்கும் பூமி ஆச்சு. இவங்க என்ன பண்ணாங்க, உடனே பெருசாகும் போதே இவங்களுக்கு ஒரு பயம் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண தத்துவம் இல்லை, ஈஸ்வர தத்துவம் தான் வந்திருக்குன்னு எல்லாம் கையெடுத்து என்ன பண்ணாங்க, ஸ்தோத்திரங்கள் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க பகவான். அப்ப பூஜைக்குரியவராகவும் பெரிய ரூபமாகவும் இருந்த வராகமூர்த்தியாக பகவான் அவதாரம் பண்ணதுனால மகாவராக அப்படின்னு பகவானுக்கு பேர் வச்சாச்சு. அப்புறம் 539வது நாமம் கோவிந்தகா. என்ன அர்த்தம் கோவிந்தகா அப்படின்னா கோபிர் வாணிபிர் விந்ததே. ரொம்ப முக்கியமானது. நான் சொன்னதுக்கு அர்த்தத்துக்கு அந்நியமா இவர் ஆச்சாரியார் சொல்றார். கோன்றதுக்கு அர்த்தம் வாணிக்கு பேர், வாக்கு, பேசுற பேச்சு இருக்குல்ல, இதுக்கு பேர் கோஹோ அப்படின்னு பேர். கோபிர் அப்படின்னா இந்த வாக்குனால வந்து பார்த்தீங்கன்னா விந்ததே அப்படின்றதுக்காக அறியப்படுதல்னு அர்த்தம். இந்த வாக்கை வச்சுக்கிட்டு தானே இப்போ நம்ம அறியிறோம், அதுக்காக தானே உட்காந்து வேதாந்தம் படிக்கிறோம். பகவத்கீதையிலையும் வேதாந்தத்தையும் உபனிஷத்தையும் திரும்ப 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 நான் உங்களுக்கு சொல்லி 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 அர்த்தஸ்புரணம் வருதா, மெதுவாக வந்து விராட்டை தெரிஞ்சுக்கிறீங்க, அதுக்கப்புறம் இரண்ய கர்ப்பரை தெரிஞ்சுக்கிறீங்க, அப்புறம் ஈஸ்வரன்னா யாருன்னு பகவத்கீதையிலேருந்து 9வது அத்தியாயம் 10வது அத்தியாயத்தில் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து 13வது அத்தியாயத்தில் தெரியும் போது என்ன தெரியுது, அந்த ஈஸ்வரன் எனக்குள்ளார நானா இருக்கார் அப்படின்னு. அப்போ வந்து இதெல்லாம் எப்படி தெரியுது, சப்தத்தினாலதானே தெரியுது. கீதாவும் சப்தங்கள் தான், வேதங்களும் சப்தங்கள் தான். இந்த சப்தங்களுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோன்னு பேர். இந்த கோபிஹி அப்படின்னா இந்த வாக்குனால சப்தங்களால, கோபிர் வாணிபிர் இந்த வாக்குன்ற சப்தங்களை வச்சுக்கிட்டு வேத வாக்கியங்களை வச்சுக்கிட்டு விந்ததே. விந்ததே அப்படின்னா அறியப்படுறதுனால பகவானுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோவிந்தகன்னு பேர். அல்லது வேத்தி வேதாந்த வாக்கிய இது கோவிந்த. வேற ஏதாவது சொல்லுங்களேன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள், சப்தங்கள்னால இது பண்ணாதீங்க. வேத்தி வேதாந்த வாக்கியை, வேதாந்த வாக்கியங்களால. என்ன வாக்கியங்கள், அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, பிரஜானம் பிரம்ம, அயமாத்மா பிரம்ம அப்படின்னு கோடிக்கணக்கான நூற்றுக்கணக்கான வார்த்தைகள் மகா வாக்கியங்கள் வேதங்கள்ல இருக்கு. இந்த மகா வாக்கியத்தோட விசாரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எலாபரேட்டா நம்ம பண்றோம். தத்துவமசியோட மகா வாக்கியம் தான் 18 அத்தியாயங்கள் 700 ஸ்லோகங்கள்ல பண்ணியிருக்கோம். அப்ப 700 ஸ்லோகங்களை சுருக்குங்கன்னு யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க, தத்துவமசி. முதல் 6 அத்தியாயம் வந்து பார்த்தீங்கன்னா தொம்பதம், 2வது 6 அத்தியாயம் தத்பதம், 3வது 6 அத்தியாயம் அசிபதம். அப்ப பகவத்கீதையை சுருக்கமா 700 அத்தியாயத்தை சொல்லுங்கன்னா என்ன சொல்லலாம், மகா வாக்கியம் தத்துவமசி, அவ்வளவுதான். அப்ப அந்த தத்துவமசி உபதேச வாக்கியம் குருநாதர் உபதேசம் பண்ண மாத்திரத்துல இவனுக்கு என்ன அனுபூதி ஆகணும், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு அனுபூதி ஆகுது. அனுபூதி ஆனதுக்கு பிறகுதான் தெரியுது இந்த பிரம்மன்றது வந்து வெறும் பிரஜானம், வெறும் பியூர் கான்சியஸ்னஸ். அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது சதா என்னுடைய ஹிருதயத்தில், அயமாத்மா பிரம்ம என்னுடைய ஹிருதயத்திலேயே அது சதா ஸ்புரிக்குது. அப்ப நான் ஈஸ்வரன், அந்த பிரம்மம் எங்க இருக்கு, என்னோட ஹிருதயத்திலேயே இருக்குன்னு 4 மகா வாக்கியங்கள் மூலமா பிரதானமா நம்ம அறியக்கூடியவரா அந்த பகவான் இருக்கார். அதனால அவருக்கு பேர் கோவிந்தான்னு பேர். நல்லா தெரியும், எங்கேயாவது கோவிந்தா கோவிந்தன்னு கத்துவாங்க. அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்புரிக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் பகவானை பார்க்கும் போதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவாமி கோவிந்தா, நான் எல்லாம் லயிக்கிற இடம் எங்கே அப்படின்னா, தூக்கத்தில் போய் லயிச்சு போகிறோம்ல, அந்த எங்கே லயிச்சு போகிறோம், அந்த சைத்தன்யம் ப்ளஸ் பிராண ரூபத்தில் இருக்கிற சைத்தன்யத்தில் போய் லயமாயிடும். வெறும் அப்போ அந்த தூக்கத்தில் இருக்கிற நான் சுகமாக தூங்கின வேற ஒன்றையும் அறியவில்லை அப்படின்ற தத்துவம் தான் கோவிந்த தத்துவம், இரண்ய கர்ப்ப தத்துவம், ஈஸ்வர தத்துவம். அது அதில் தான் டெய்லி நம்ம லயமாயிட்டு இருக்கோம். அப்போ கோவிந்தகன்றதுக்கு அர்த்தம் ஈஸ்வரன், ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆச்சாரியர் இங்கே சொல்றாரு, கோபிரேவ யதோ வேத்யோ கோவிந்தகா. கோபிரேவ அப்படின்னா இந்த வார்த்தைகளால தான். இப்போ நான் பேசணும்ல, வேதத்திலேயே சப்தங்கள் தானே. அப்போ இப்போ குருநாதர் ஆச்சாரியார் இருந்துக்கிட்டு நானும் உங்களுக்கு சப்தங்களை வச்சு தானே உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அப்போ கோபிரேவ அப்படின்னா வாக்கினாலேயே சப்தங்களாலேயோ, எதோ வேத்யோ எந்த காரணத்தினால சப்தங்களாலேயே அறியக்கூடியவராக கோவிந்தன் இருக்கின்றாரோ, சமுதாகிருதக அதனால அவருக்கு பேரு கோவிந்தன் என்று சொல்லப்படுகின்றார். இப்போ வெளியிலலாம் நிறைய பேர் கோவிந்தன் சொல்றாங்க, ஆனால் யாருக்காவது மீனிங் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மீனிங் தெரியாது. இப்போ எத்தனை மீனிங் சொல்லியிருக்கோம், 3 மீனிங் சொல்லியிருக்கோம்.
இந்திரியங்கள் எல்லாம் லயமாகிற இடத்துக்கு பேர், இந்திரியம் மனசு புத்தி எல்லாம் லயமாகிற இடத்துக்கு பேர் அந்த ஈஸ்வர தத்துவத்துக்கு பேர், வெறும் கான்சியஸ்னஸ்க்கு பிராண தத்துவத்துக்கு பேர் என்ன பேர்? கோவிந்தன் அப்படின்னு பேர். அதே ரெண்டாவது பசுக்கள் எல்லாம் சம்ஹார காலத்தில் எல்லா ஜீவராசிகளும் எந்த தத்துவத்தில் லயமாகுதோ அந்த பிரளய காலத்தில் இருக்கிற அந்த பகவானுக்கு பேர் கோவிந்தன். அப்புறம் மூணாவது மீனிங் சங்கரர் சொல்றார். என்ன சொல்றார்? இந்த வாக்குனால மகா வாக்கியங்களால் அறியக்கூடியவர் கோவிந்தன். அதுக்கப்புறம் இப்போ சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குருநாதரோட வாக்கை வச்சுக்கிட்டு, சொற்களை வச்சுக்கிட்டு தான், இந்த சப்தங்களை வச்சுக்கிட்டு தான் அறியக்கூடியவரா பகவான் இருக்கிறதுனால பகவானுக்கு பேரு கோவிந்தா அப்படின்னு இது ஸ்ரீ விஷ்ணு திலகே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. விஷ்ணு திலக்கம்ன்ற கிரந்தத்தில் இது மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இதோட இன்னைக்கு இருக்கட்டும், நாளைக்கு மீதியை பார்க்கலாம். 540வது நாமம் நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாமவராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாமவராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாமவராணனே. ஸ்ரீராமநாமவராணன ஓம் நம இதி. ஓம் ராம 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 ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாः பதயே நமः. ஓம் மனோஜவம் மாருததுல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத்தமுக்யம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. ஓம் தத்சதே இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஓம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. ஹரி ஓம்.